வேங்கை உறவுகளுக்கு வணக்கம். இந்த வார அரசியலுக்காக மறுபடியும் அண்ணன் கூட பேச போறோம். வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த வாரம் முக்கியமாக பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நாம் யாரும் அதை பற்றி பேசாமல் வேறு எதையோ இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமளாச்சும் பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாருன்னு சத்தியமாக எனக்கு புரியலண்ணே. உங்களுக்கு அது ஏதாவது புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரியும். ஏன்னா நம்மளை சுற்றி சென்னைக்காரன், சரி சென்னையிலே வாழ்ந்தேன், சுற்றி எப்பவுமே அந்த மொழி கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. அதில் ஏதோ சுமாராக நம்ம எந்த மொழின்னு சொல்லுங்க, புரியணும்ல. தெலுங்கு தான், தெலுங்குல. அதனால அது கேட்டுகிட்டே இருக்க நமக்கும் ஓரளவுக்கு புரியவே தொடங்கிருச்சு. அதில் அவர் அந்த மொழிப்பற்றோட அங்கே போயிட்டு அந்த மொழியில் பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லணும்னா ஆற்காடு வீராசாமி கூட அந்த மொழியில் பேசி நான் பார்த்ததில்லை, தெலுங்குல பேசி நான் பார்த்ததில்லை. ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் ஆற்காடு வீராசாமி ஆனார்னா, ஒரு நாள் பேராசிரியர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், ஏதோ வேலைலாம் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துறேன். அப்போ அண்ணா அங்கே வந்தார், அண்ணா அங்கே வந்தால் தங்குவார். பேராசிரியர்னா அன்பழகன் அவங்க வீட்டில் தங்கியிருக்கும் போது 67 தேர்தலுக்கு முன்னாடி அது. அப்போது அண்ணா உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க, இவரை பார்த்துருக்கிறாரு பேசிட்டு, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆற்காடில் 30-35 விழுக்காடு மக்கள் இருக்காங்க, நீ நின்னா 35 விழுக்காடு வாக்கு பெற்றுடலாம், அதனால நீ அங்கே போட்டியிடுன்னு சொன்னாருன்னு. என்ன சமூகம்? சாதி பார்த்து தான் வேட்பாளரை அண்ணாவே நிறுத்தினாருங்கிறத முத ஒரு வெளி உலகத்துக்கு நேரடியாக அதில் ஈடுபட்ட ஒருத்தர் சொன்னது ஐயா ஆற்காடு வீராசாமி தந்தி தொலைக்காட்சியில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதுதான். சரி, அது என்ன சமூகம் அதையும் சொல்லுங்க. ஏன்னா வெளிப்படையா அதை தானே பேச போறோம். நாயுடு. சரி, சொன்னதுதான். இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லைனாலும் நான் ஒரு கொசுறு தகவல் சொல்லட்டுமா? ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, எங்க தாத்தா தீவிர திமுக ஆதரவாளர். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது இவரை சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்கிறாங்க. ஆனா ஐயா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவர் வரல அப்படின்னுட்டு எங்க தாத்தா எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோவை கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. அது எப்படி எங்க ஐயா வராத கல்யாண போட்டோவை நான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு வாங்காமலே விட்டார். இனி வரலாம் அந்த போட்டோவே நான் பார்க்கல. துயரத்தை. அவர் எங்க ஊர் பக்கம் தானே, அதனால சொன்னேன். சரி, மேற்கொண்டு பேசலாம். அதான் அங்க போயிட்டு பேசுறாரு. இப்போ இது திராவிடத்தோட இயல்பாயிருச்சு. சாதி ஒழிப்பு, நாங்கள் சாதியை ஒழிச்சது நாங்கள் தான், பேரில் நீக்கினது நாங்கள் தான், இன்னைக்கு சமூகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான், படிக்க வச்சது நாங்கள் தான், தமிழ் உணர்வு வளர்த்தது நாங்கள் தான், தமிழ் மொழியை வளர்த்ததே உருவாக்குனதே கருணாநிதிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய திருவள்ளுவர் சிலையோட பெரிய பேனா சிலை வைக்கிறதுக்கான வேலை செய்யறது சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் செஞ்சாலும் திருக்குறளை எழுதியதே கருணாநிதி தான் ஒரு அக்கா சொல்லிச்சு. இப்படி இருக்கிற இந்த திராவிடத்தின் அந்த முகமுடி டர்ன்னு கிழிஞ்சது மீண்டும் ஒரு முறை. ஏன்னா இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ரெட்டியார் மாநாட்டில் போயிட்டு KN நேருவும் KKSSRம் கலந்துக்கிறத. இன்னும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வென்று அமைச்சர்களாக வரும்போது, வென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வரும்போது அந்தந்த சாதி சங்கங்கள் அதுக்கான ஒரு பேனர் போட்டு வைக்கிறது. அதில் நாயுடு சங்கத்தின் சார்பாக திமுகவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும், ரெட்டியார் சங்கத்தின் சார்பாக. அப்போதான் நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் இந்த சாதியை சார்ந்தவங்க. நம்ம உண்மையிலேயே அந்த இடத்துல யாரு சாதி பார்க்காம இருக்கிறோம்னா நம்ம தான். ஏன்னா இயல்புல நமக்கு அது இல்லை. நாம எல்லாரும் தமிழர்னு நினைச்சுதான் நாம வாக்கு செலுத்துறோம். இவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. நாயுடு சமூகத்துக்கு இத்தனை அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு திமுக தலைவருக்கு நன்றி. யார் போட்டது பதிவு? அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போடுறாங்க, அவங்க அறிக்கைகள் வெளியிடுறாங்க. அது போல இவங்க மீண்டும் மீண்டும் செயல்பட்டு அவங்களோட முகத்திரைகள், இந்த தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ்னு சொல்றதெல்லாம் உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை அதை மிக வெளிப்படையாக இன்னொரு மாநிலத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு நம்ம வட சென்னையின் நாடாளுமன்ற முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கும் கலாநிதி வீராசாமி அவர்கள். நான் இன்னும் கொஞ்சம் விலாவரியா அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். கம்மா குளோபல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு நடத்தின ஒரு ஜாதி சங்க மாநாடு. தெளிவாக சொல்லணும்னா கம்மா ஜாதி சங்க மாநாடுனா அது கம்மா நாயுடுன்னு நாம இங்கே சொல்கிறோம். ஆனால் ஆந்திராவில் எப்படின்னா கம்மான்றதே தனி ஜாதியம், அது என்னங்கிறது நமக்கு புரியல. அந்த ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு சரியா 6 நிமிஷம் வரவேற்பு உரையோட சேர்த்து 6 நிமிஷம் தெலுங்குலையே பேசியிருக்கிறாரு கலாநிதி வீராசாமி. அந்த இடத்துல நிறைய விஷயத்த சொல்றாரு. முக்கியமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகும்போது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கலாநிதி வீராசாமி கிட்ட ஒன்னு கேட்டிருக்கிறாரு. நீங்க தான் தமிழ்நாட்டில் குலம் ஜாதி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களே, அப்புறம் நீங்க எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்ற ஒரு வேலிடான கேள்வியை கேட்டிருக்கிறார். இது ஒண்ணு. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் கலாநிதி வீராசாமி? ஒண்ணு, ஆமா நாங்க சொல்லுவோம், ஆனா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இப்படிதான் ஏமாத்தி அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை எதையாச்சும் பூசி மொழிகி இருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாம நீங்க தான் புரிஞ்சதுன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னாரு? நாங்க அங்க ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிட்டியா இருக்கிறோம். చాలా మంచు తెలుగు వాడు ఉన్నారో என்னவோ சொன்னார். அந்த அளவுக்கு புரியுது உங்களுக்கு? చాలా మంచి தெலுங்கு வாடு உண்டாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? 40 விழுக்காடு இருக்கிறோம் நாங்க தமிழ்நாட்டுல. மஞ்சுனா நல்லன்னு நினைக்கிறேன். சரிண்ணே. அப்புறம் தெலுங்கு வாடுனா தெலுங்குக்காரங்க, அது மனவாடு. சரி, ஓகே. அதான் 40 விழுக்காடு நாங்க இருக்கிறோம். అక్కడ నాయుడు గారు ఉన్నారు, రెడ్డి గారు ఉన్నారు, కోయంబత్తూరు
நாயுடுக்கள் இல்லைன்னா வளர்ந்துருக்காது. ஜிடி நாயுடு தான் வந்து கிரேட் சயின்டிஸ்ட். ஜிடி நாயுடு தான் வந்து அங்க கோயம்புத்தூர் வளர்ந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நாங்க தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாருங்க, நிறைய பள்ளிக்கூடம் கட்டணும், நிறைய காலேஜ் கட்டி இந்த தமிழர்களை நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. என்னன்னா நியாயப்படி பார்த்தா இது விவாத பொருளா இங்க மாறி இருக்கணும். நீங்க வந்து தெலுங்கர்களுக்கான அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படல, வட சென்னையில மன்னிக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படல, தமிழகத்தின் ஒரு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிற அனைத்து மக்களின் பிரதிநிதி நீங்க அங்க போயிட்டு உங்க சாதியின் பெருமையா பேசுறீங்க. எப்படி இதை ஏத்துக்கிறது? ரெண்டாவது, இதுல நிறைய கேள்வி வருது பாருங்க. தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா, இதை எப்படி கண்டுபிடிச்சாரு? எந்த ஆய்வு? இவங்க திராவிடவாதிகள் கேட்கறது போல கேட்கணும்னா ரொம்ப கொச்சையா இருக்கும். எதை குடிச்சு பார்த்தோம், ஏதா நக்கி பார்த்தோம், எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தோம், நீங்க ஏன் அவ்வளவு மழுப்புறீங்க? அவங்க சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. நாம வந்து தமிழ்நாட்டை ஒரு தமிழனே ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கும்போது, அதுவும் உரிமை முழக்கம் வைக்கும்போது என்னென்ன கேள்வி? யார் தமிழர், யாரெல்லாம் தமிழர், யார் தமிழர், யார் தமிழர் அல்லாதவர் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டாங்கல்ல. இவர் ஏன் கேட்கலையா? இப்போ நம்ம நேரடியா ஒண்ணே தான் அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது பேர்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். யார் தமிழர்னு இந்த கேள்வியை வந்து குணசேகரன் வச்சிருக்காரு, கார்த்திகை செல்வன் வச்சிருக்காரு, நெல்சன் சேவியர் கேட்டிருக்காரு. இருக்கிறவங்கள சொல்றேன். நெல்சன் சேவியர் அது நியூஸ் 7ல, ரங்கராஜ் பாண்டே கேட்டிருக்காரு. இவங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் தெளிவா கலாநிதி வீராசாமி பதில் சொல்லியிருக்காரு. 40 விழுக்காடு பேர் தெலுங்கர்கள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, எதை வச்சு, எந்த லேப்ல ஒரு டெஸ்ட் எடுத்தாரோ, எந்த காரணத்தை வச்சு 40 விழுக்காடு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்குக்காரங்கன்னு அவர் சொன்னாரோ, அந்த அடிப்படையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதை கூட விடுங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க போய் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் தமிழர் அவருக்கு. ஏன்னா தெலுங்கர் இவருன்னு தெரிஞ்சா, இவர் தெலுங்கர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னு எப்படி தெரியும்? அவங்க தமிழ்னோ, மலையாளினோ, கன்னடர்னோ, இந்திக்காரனோ தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க இனிமேல் இந்த கேள்வியை வந்து கேட்க வேண்டியது தமிழ் தேசியவாதிகள்கிட்ட. உங்க திராவிட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கிட்ட இருந்து முதல்ல, அவர்கிட்ட மட்டும் கிடையாது, ஐயா KN நேருகிட்டயும் கேளுங்க, KKSSR கிட்டயும் கேளுங்க. ஏன்னா இவங்களும் தானே வந்து கலந்துகிட்டு பேசுறாங்க. KKSSRம் தெலுங்குல பேசியிருக்காரு. தெலுங்குல பேசுறதை பத்தி ரொம்ப பெருமையாவும் பேசியிருக்காரு. அந்த மேடையில ரெட்டி சங்க மாநாட்டில் பேசும்போதே உங்க பிள்ளைகள்கிட்ட தெலுங்குல பேசுங்க அப்படின்னு ஊக்குவிச்சார் அவர். அப்போ நீங்க தான் எல்லாரும் தமிழர் ஆயிட்டீங்களே. அதாவது திராவிடவாதிகளோட கூற்றுப்படி சொல்றேன், எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து 7-8 நூற்றாண்டுகளா வாழ்ந்துட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்கிற மக்களோட கலந்து போயிட்டாங்க, பண்பாட்டு ரீதியா கலந்துட்டாங்க, எல்லாம் கலந்துட்டாங்க. அவங்க தெலுங்கே பேச அவங்களுக்கு தெலுங்கே தெரியாது. அப்புறம் தெலுங்குல பேசுன ரெட்டி மாநாட்டில் போயிட்டு, ரெட்டி சங்க மாநாட்டில் போயிட்டு KKSSR கம்மா நாயுடு இதுல போயிட்டு நாங்க 40 விழுக்காடு இருக்கிறோம் பேசுற நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருந்து வெளியில இன்னொரு நாட்டுக்கு போய், இப்போ வெளியில இருந்து பாக்குறவன் நம்மளை எப்படி பார்ப்பான், நம்மளை எப்படி பார்த்துக்கணும்? இப்போ இதை வந்து சிந்திக்க வேண்டியது தமிழ் தேசியவாதிகள் இல்ல. இவ்வளவு நாள் தமிழ் தேசியவாதிகள் சொன்னது சரிதான், நீங்க தான் இவ்வளவு நாளும் ஒரு அயோக்கிய அரசியலை செஞ்சிருக்கீங்கன்றத தமிழ் தேசியவாதிகள் வெளிப்படுத்தல. திராவிடவாதி ஒருத்தர், அதுவும் குறிப்பா நீங்க அப்படியே புறந்தள்ளிட்டு போக முடியாது, மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு உண்மையா சொல்லணும்னா, அவர் சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு, சாதி ஒழிப்பு தான் எங்க கொள்கைன்னு சொல்ற திராவிடர் கழகம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதே யாராவது ஒரு தமிழர் இந்த மாதிரி ஒரு ஜாதி சங்க மாநாட்டை நடத்தி அதுல போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க விட்டுருப்பாங்களா? உடனே முத்திரை குத்திடுவாங்க, இவர் வந்து சாதிய தலைவர்னு முத்திரை குத்துவாங்க இல்லையா? அப்போ நீங்க இந்த அளவுக்கு தெளிவா இருக்கும்போது இதுல எப்படி நீங்க மீண்டும் மீண்டும் கடந்து போறீங்கன்ற கேள்வி நமக்கு வருது. இதே அமைச்சர்கள் திராவிட கழகம் நடத்தும் நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறாங்க. அவங்க நடத்துற நிகழ்ச்சிகள், அந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க நடத்துற நிகழ்ச்சிகள்ல திராவிடர் கழக தலைவர்களும் போய் கலந்துக்கிறாங்க. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாம் தெரிஞ்சு வேணும் தான் செய்யறாங்க. அதனாலதான் நிறைய பேர் சொல்ற இந்த ஒழிப்பு கிடையாது, சாதி ஒழிப்பு ஒழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது, ஒழிச்சுதான் வச்சாங்களே தவிர இவங்க எந்த சாதியும் ஒழிக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது. அந்த ஒழிச்சு வச்சதையும் இப்ப எடுத்து வெளியில விடுறாங்களே. பூனை வெளியே வந்து விட்டது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதாவது பேசினா பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, மீசக்காரர் வந்து சொல்லுவார் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. உங்க பூனைங்க தான் பல முறை வெளில வந்து தலையை காமிச்சிட்டு போயிருக்கு. இதுக்கு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணும் சொல்லலையா? இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாரு. நாக்குல புண்ணு வந்துரும். சரிண்ணா, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அது என்ன 40 விழுக்காடு எதை வச்சு சொல்றாங்க இவங்க 40 விழுக்காடு இருக்கிறாங்கன்னு? இவங்க இங்க உண்மையா சொல்லணும், அரசு சார்ந்த எந்த சான்றும் இல்ல. சரி, இந்த கடைசியா வந்து 2011 எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2001 எடுத்திருக்காங்க. 2001 கணக்கீடு ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இங்க தெலுங்கு பேசுறவங்க வந்து 4ல இருந்து 5 விழுக்காடு தான் இருக்காங்க. அவ்வளவுதான், 5 விழுக்காடு வச்சுக்கோங்க, 5 விழுக்காடு தான் இருக்காங்க. இதுதான் கணக்கு, அரசின் கணக்குப்படி. இன்னும் அதையும் வெளிப்படையா எந்த இடத்துலயும் முழுமையான அறிக்கையை அவங்க வெளியிட்டதில்லை. 2011 வந்ததை அந்த அளவுக்கு கூட வெளியிடும். இதுதான் நிலை. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, முன்னாடி பல காலம் முன்னாடி எடுத்தாங்க. ஆமா, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதானே, முதல்ல வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து எடுக்கப்பட்டுச்சு. 881, 891, 1901, அப்புறம் 11, அப்புறம் எப்படி 21, 31 கடைசியா எடுத்தது அப்பதான். அந்த 31ல எடுத்தாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 41ல 2ஆம் உலக போர் வந்துருச்சு. 31ல எடுக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்துச்சு.
மெட்ராஸ் பிரசிடென்சில எந்தெந்த பகுதிகள் சேர்ந்து இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுல தமிழ்நாடு முழுமையும், அதன் பிறகு ஆந்திராவில் இன்னைக்கு இருக்கிற ஹைதராபாத்தை தவிர பெரும்பான்மையான பகுதிகள், தெற்கு ஒரிசா இருந்துச்சு. ஆமா. அதுக்கு பிறகு இது மைசூர் இல்லாத கர்நாடக மாநிலம், திருவனந்தபுரம் இல்லாத கேரள மாநிலம். அதாவது முக்கால்வாசி ஆந்திராவும் இதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு. அப்ப 1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமா 40 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்றது கணக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க நாங்க 40 விழுக்காடு இருக்கிறோம், 40 விழுக்காடு இருக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கலையே. நீங்க சொன்ன மாதிரி 2001 எடுத்தாங்க, 2011 எடுத்தாங்க. ஆனா இது ரெண்டுத்தையுமே வெளியிடல. நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா சமீப காலங்களில் அதுல இருக்கிற சில விஷயங்களை மட்டும் வெளியிட்டுக்கிட்டே வராங்க. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தெலுங்கர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 8.05 விழுக்காடு தெலுங்கர்கள் மட்டும். அது இல்லாம கன்னடர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2.59 விழுக்காடு, மலையாளிகள் 1.40 விழுக்காடு. இது நான் சொல்றது அரசாங்கத்தோட டேட்டா. ஆக மொத்தம் 10 விழுக்காடு கூட கிடையாது தெலுங்கு சமூகம். முழுசா 10 விழுக்காடு கூட இல்லாத இந்த சமூகம், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சேர்த்து 35 எம்எல்ஏ இருக்காங்க, 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்களே நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை அமைச்சரவை கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஐயா ஏவவேலு, பிச்சாண்டி, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் KKSSR, KN நேரு, இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே சொல்லலாம். முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், மொத்தம் 9 அமைச்சர்கள், 9 அமைச்சர்கள், 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது சமூக நீதியா? இது சமூக நீதியான்னு கேட்கிறேன். அதுவும் தமிழர்கள் சில இடத்துல இருக்கும்போது அவங்கள வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த வேற யாருக்காவது கொடுக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்களே திமுக சார்பா, இதுக்கு முன்னாடி 2019 போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல இந்த மாதிரி, அதாவது பிற இனத்தை சார்ந்தவங்க யாருக்குமே சீட்டு மறுக்கப்படல, அப்படியே வந்திருக்கிறாங்க. இந்த முறை தமிழர்கள் சிலர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி? அப்ப இங்க அதிகார மையம் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு தெரியுதா? இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட அந்த கொள்கை முழக்கம் சரின்னு உங்களுக்கு படுதா? ரெண்டாவது இன்னைக்கு நமக்கு படுது. ஆனா ரொம்ப காலம் முன்னாடியே சரி சங்கமித்ரான் ஒரு திராவிட எழுத்தாளருக்கு இது புரிஞ்சு. திராவிட எழுத்தாளர், சரி, இது வந்து திராவிடர்களுடைய ஒரு பதிப்பகத்துல திராவிட எழுத்தாளர் எழுதின ஒரு நூல் தான். சரி, நம்ம உறவுகள் கிட்ட காட்டுங்க. ஆமா, அதான் இது வந்து பார்ப்பான் வெல்வது ஏன், தமிழன் தோற்பது ஏன் அப்படின்னு சங்கமித்ராங்கிறவரு வெங்காயம்னு ஒரு பதிப்பகம். இந்த பதிப்பகம்லாம் நம்மளுக்கு கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக சரி 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 அந்த சங்கம் சரி சரியா. இதுல அவர் வந்து 90கள் கடைசியில எழுதின கட்டுரைகளோட ஒரு தொகுப்பு தான் இது. இதுலயே அவர் பிரிச்சு தொங்க விட்டுருக்காரு. அதாவது இப்படிதான் இல்லாத அளவுக்கு கேவலமா எதை பத்தி எல்லாமே இவங்க திராவிடத்தின் போலித்தனம், இதை பத்தி எல்லாமே அவர் வந்து திராவிடத்தை ஏத்துக்கிட்டவர். அதனால திராவிடத்தின் போலித்தனம்னு அவர் சொல்லல. ஆனா தமிழன்றது இங்க தோத்துக்கிட்டே இருக்குங்கிறத பத்தி இவர் எழுதியிருக்கிறார். இந்த திராவிட இயக்கங்கள் எப்படி சரியா செயல்படலங்கிறத தொடர்ச்சியா எழுதியிருக்கிறாரு. மிக கடுமையா பேசியிருக்கிறார். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே தேடினால் ஓசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் கன்னடக்காரர்கள், திருத்தணி வேலூர் பகுதியில் ஆந்திரர்கள், தேனி மதுரை நாகர்கோயில் வரை மலையாளிகள், இதில் அவ்வப்போது தமிழ்நாட்டிற்குள் அல்லது தமிழ்நாட்டின் பகுதிகளில் மீது நடந்த தெலுங்கு கன்னட மராட்டி ஆட்சிகளின் பட்டாளமாக தமிழ் மண்ணில் புகுந்து குடியமர்ந்தவர்கள். ஆந்திராவில் இல்லை முதலியார்பேட்டை. அவர் சொல்ல வர்றது புரியுதா? ஆந்திராவில் முதலியார்பேட்டை இல்லை, கர்நாடகாவில் இல்லை பிள்ளைச்சாவடி, அங்கெல்லாம் அந்த மாதிரி ஊர் பேர் கிடையாது, வைக்க விட மாட்டாங்க. தமிழ்நாட்டிற்குள் திரும்பின பக்கம் எல்லாம் ரெட்டியார்பட்டி, கம்மாபுரம், தெலுங்கு கவுண்டம்பாளையம், கன்னடப்பாளையம், அப்படித்தான் இளிச்சவாய தமிழன் ஏமாந்த போதெல்லாம் பக்கத்து மொழிக்காரன் பங்கு போட்டுக் கொண்டான். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஊர் பேர்கள் இங்க எப்படி இருக்குன்றத ஒரு ஆய்வா சொல்றாரு. ரெட்டியார்பட்டி, கம்மாபுரம், தெலுங்குப்பட்டி, கன்னடப்பாளையம், அதாவது அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க. இளிச்சவாய தமிழன் ஏமாந்த போதெல்லாம் பக்கத்து மொழிக்காரன். சரிண்ணே, நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன். நம்ம மூவா கூட மொழிப்பற்று அப்படிங்கிற புத்தகத்துல இதே விஷயத்தை சுட்டி காட்டியிருப்பார். நீதி கட்சி ஆட்சி காலத்துல சித்தூர் பகுதிகளில் இருந்த தமிழ் ஊர் பேர்களை எல்லாம் வலுக்கட்டாயமா தெலுங்கு ஊர் பேர்களா மாத்தி பதிவு செஞ்சாங்க. எல்லை பிரிப்பின் போது அதை வந்து ஆந்திரா கூட சேர்க்கறதுக்கு இது வசதியா இருந்துச்சுன்னு அவரே சொல்லியிருக்கிறாருல்ல. அப்படிதான் இந்த திட்டமும் பார்க்கணும். இதுல என்னன்னா, அவரே இன்னும் ரொம்ப கடுமையா இந்த சொற்களை நம்மளே ஏற்கல, ஆனா அவர் எழுதியிருக்கிறாரு. திராவிட சொல்லுங்க, அவரோட எழுத்து தான். அதான் அங்கங்கே இருக்கின்ற தெலுங்கு மலையாள கன்னட மராட்டி வட இந்திய கும்பல்கள் அத்தனையும் வீட்டுக்குள் இடம் பிடித்து விட்ட சதிகார கொலைகார கும்பலாகவே இருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு இதுல எதுக்காகனா,
இன்னொன்னு கேவலமா எழுதியிருக்கிறாரு, நான் அதை படிக்க விரும்பல. சரி சரி. என்னன்னா இந்த தமிழ்ல ஆங்கிலத்தை கலந்து பேசுறாங்க, அதை வந்து கடுமையா சாடி எழுதுறாரு. 98 99 எழுதியிருக்கிறாரு. இதை அவர் எழுதும்போது சொல்றாரு, உன் சமஸ்கிருதத்துல நீ ஆங்கிலத்தை கலக்கிறதே இல்ல, தமிழ்ல மட்டும் ஏன்டா அப்புறம் வந்து ஆங்கிலத்தை கலந்துகிட்டு இருக்க? செருப்படியான கேள்வி. ஆங்கிலத்தை கலந்து பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவமா நினைக்கிறது சொல்றது, அதை வந்து போட்டு பொளந்துருக்கிறாரு. இதுல இன்னொன்னு சொல்றாரு, அதாவது நம்ம இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துரும் பூச்சாண்டி இருக்குல்ல, அது அன்னைக்கே உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ற அப்படியே படிக்கிறேன், நம்ம ஏதாவது கருத்து சொன்னா நம்ம கருத்து சொல்லலாம், அதுக்கு தான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா, இந்த பேராபத்தான உள்ளீடுகளின் வெளிப்பாடு என்னவென்றால், பிஜேபி என்கிற பெயரில் அசல் பார்ப்பனனான நம் எதிரி வெளியே இருந்து உள்ளே நுழையும் போது பக்கென்று இந்த தெலுங்கு, கன்னட, மலையாள, மராட்டி, இந்தி இப்படி சொல்லிட்டு இது கூட என்ன இந்த பட்டியலில் சொல்றாரு பாருங்க, தெலுங்கு, கன்னட, மலையாள, மராட்டி, இந்தி, பஞ்சு, மண்ணெண்ணெய், பெட்ரோல் எல்லாம் பற்றி கொண்டு விட்டு விடுகிறது. அதாவது பக்குன்னு பத்திக்குதான். அதெல்லாம்னா பஞ்சு, மண்ணெண்ணெய், பெட்ரோல் மாதிரி இந்த பிஜேபி தீயில தெலுங்கு, கன்னட, மலையாளி, இந்தி எல்லாரும் பத்திக்கிறான் அப்படின்னு அவங்க உள்ள வர்றதுக்கு இவங்க எல்லாம் வந்து வழி அமைச்சு கொடுக்குறாங்க. அடுத்த சொற்றொடர் கேளுங்க, இல்லாவிட்டால் முகவரி இல்லாத பிஜேபிக்கு ஒரு மூதேவி அனுமதி சீட்டு வழங்கிய 3.25 நாழிகைக்குள் 3 எம்பிக்கள் எப்படி முளைக்க முடியும்? யார் அந்த மூதேவி? சரி 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 சரி, ஆகட்டும், அவர்தான், எல்லாம் அவர்தான். இத்தனை லட்சம் ஓட்டுகள் பிஜேபிக்கு எப்படி விழ முடியும்? அதாவது இந்த கூற்று அவர் வந்து சும்மா சொல்லலன்னு, இன்னைக்கு நேத்தா இந்த கன்னடர்கள், மலையாளிகள், பிற மொழியாளர்கள், வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வர்றதுக்கு வசதியா வழி அமைச்சு கொடுக்கறது இன்னைக்கு நேத்தா நடக்கல, இது சங்க காலத்துல இருந்தே நடக்குது. எப்படின்னு கேளுங்க, மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டு மேல படையெடுத்து வரும்போது இந்த வடுகர்கள் வழி அமைத்து கொடுத்ததா சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு. அன்னில இருந்தே இதே வேலையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த கூற்று உண்மைதானே? நீங்க இப்ப இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து தமிழ்நாடு பாஜகவிற்கு தலைவராக இருந்தாங்க இல்லையா, அப்ப பாஜகவோட மாநில கூட்டம் இங்க நடக்கும் போதெல்லாம் சிடி நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் சேர்ந்துட்டாரு. அவரு சேர்ந்துட்டாரு. அப்புறம் இன்னொருத்தரும் இருப்பாரு, அவர் வந்து கர்நாடகாவில் இருந்துட்டே தமிழ்நாடு பிஜேபிக்கு பொறுப்பாளராக இருப்பாரு. அவர் வந்து கலந்துகிட்டு சொல்றாரு, இங்க தெலுங்கு மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தெலுங்கர்களை வந்து அதிகமாக கட்சியில் சேருங்க, இங்கே தெலுங்கு தான் வந்து மெஜாரிட்டி செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது. யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் அப்படிங்கிற புத்தகத்தில் மிக விரிவாக கண்டித்து எழுதப்பட்ட ஒரு கண்டன அறிக்கையாக இருக்குது. அப்ப நாம வந்து இன வெறுப்புலியோ பிஜேபி நீங்க சொல்ற அந்த காலகட்டத்துல சுந்தர தெலுங்கு கூடல் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கு. அதுதானே சொல்றேன், அவர் ஒன்றும் தப்பா சொல்லல, இல்லாததை சொல்லல. நாம என்ன இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான சில காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. எல்லாரையும் சொல்லல நான் அதே நேரத்தில் அதையும் குறிப்பிட்டு சொல்றேன். எல்லா தெலுங்கர்களையோ எல்லா கன்னடர்களையோ சொல்லல. அமர் பிரசாத் ரெட்டியார், அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க இருக்கிறாரு இல்ல, நீங்க அவர் இருக்கிறத விடுங்க. எல்முருகன் இங்கே பகுதியிலேயே பிறந்து வளர்ந்துருக்கலாம். ஆனா எல்முருகன் எந்த மொழிக்காக போய் நிக்கிறாரு? தெலுங்கு மொழிக்காக தான். தெலுங்கு கூடல் நடத்தினாரா இல்லையா? நடத்தினாரு. ஆமா. அப்ப அந்த இடத்துல விபி துரைசாமி கலந்துக்கிறாரு. நம்ம அர்ஜுனமூர்த்தின்னு சொல்லி அவங்க அறிவுசார் ஏதோ ஒரு தளத்துல அறிவுசார் பிரிவு தலைவர், இப்படி எல்லாரும் கலந்துக்கும் போது தான் உண்மையிலேயே நமக்கு வந்து இவங்கெல்லாம் தெலுங்குக்காரங்க அதிகார மட்டத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லா அடையாளத்தையும் மறைச்சிக்கிட்டு எல்லா கட்சியிலையும் அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு. எல்லா அதைத்தான் சங்கமித்ராவும் சொல்லியிருக்காரு. வெக்கக்கேடுனா இவர் இதெல்லாம் சொல்லி 25 ஆண்டுகள் கழித்தும் இந்த திராவிட கட்சிகள் இன்னும் அதுல வந்து கூர்மைப்பட்டு தான் போயிருக்கு இந்த தெலுங்கு ஆதிக்கம்ங்கிறது. குறிப்பா அண்மையில வெளியான ஒரு செய்தி, நம்ம அது யாருமே பேசலை, இங்க பேச பொருளே ஆகல. நம்ம ஐயா வைகோவுடைய மதிமுகவுல இருந்து மிக மூத்த நிர்வாகி, அவர் பேர் என்ன, கணேசனா, ஷரீஃப், சரி, அவர் வந்து வெளிப்படையா அங்க வந்து சாதியவாதம் தலை தூக்கிருச்சு. மதிமுக என்ன சொல்றீங்க? கடுமையா பேசிருக்காரு, வெளிப்படையா பேசிருக்காரு. தலைவர் வைகோன்னு ஏத்துக்கிட்ட ஆளு அவர் மிக கடுமையாக அங்க சாதி தலை தூக்கிருக்கு. அவங்க சாதிக்காரங்களுக்கு தான் எல்லா பதவியும் போட்டு கொடுக்குறாங்க, அவங்க சாதிக்காரங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அவங்களோட சாதி நிகழ்ச்சிகள்ல போய் அதிகமா கலந்துக்கிறாங்க. இப்படிதான் நடுவுல ஒரு அம்மா, அவரே சொல்றாரு, அவங்க கட்சியை சார்ந்த ஒரு அம்மா வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கம்மா நிகழ்ச்சி தான், உங்களுக்கு நினைவு இருக்கு, இப்போ கம்மா நிகழ்ச்சி நடந்த மாதிரி அப்போ நடந்த கம்மா நிகழ்ச்சியில வைகோ கலந்துக்கிட்டாரு. அதுல வந்து இந்த அம்மா கலந்துக்கிட்டு பயங்கரமா பேசினாங்க. அதாவது தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேரிகள், குமரி கண்டத்துல இருந்து வந்தவங்க, நம்ம தான் இங்க பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசின பேச்சு தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சாங்க. ஆனா அவங்கள மிக குறுகிய ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் இடைநீக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரு. அப்ப அதையும் சுட்டிக்காட்டியே இவர் சொல்றாரு, இதெல்லாம் நேரடியான சாதியவாதம், ஒரு தெலுங்கு இனவாதம். இதை வந்து இன்னைக்கு கட்சியில ரொம்ப தலை தூக்கிடுச்சு. குறிப்பா துரை வைகோவின் வருகைக்கு பிறகு மிக கூடுதலா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்றாரு. மதிமுகவின்
மூத்த நிர்வாகி தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மதிமுகல இருந்தவர். நீங்க சொல்றீங்க எவ்வளவு மூத்த நிர்வாகி, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஏன் இதெல்லாம் பேசு பொருளாவே ஆக மாட்டேங்குது? ஏன்னா எனக்கு திரும்ப திரும்ப வர கேள்வி அது ஒண்ணுதான். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அனைவருக்கும் பொதுவான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சாதியே இல்லைன்னு சொன்ன கட்சியிலிருந்து வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு பெருமையா பேசுறாரு அவங்க சாதியை பத்தி. அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியா இருக்கு, நாங்க தான் அங்க எல்லாமே, நாங்க இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காதுன்னு பேசுறாரு. இதுவும் பேசு பொருள் ஆகல. இதையும் வந்து திராவிடர் கழகம் வந்து கண்டிக்கல, முற்போக்காளர்களும் கண்டிக்கல. மதிமுகவின் மூத்த உறுப்பினர் ஒருத்தர் முன் வச்ச குற்றச்சாட்டு அதுவும் பேசு பொருள் ஆகல. எப்படி இதெல்லாம் வந்து கடந்து போகப்படுது? இதெல்லாம் ஏன் மக்களோட கவனத்துக்கு வரவே மாட்டேங்குது? பேசு பொருள் ஆக்க வேண்டியது யாரு? ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள். அந்த ஊடகங்களை பத்தி இதுல எழுதியிருக்காரு. யாரையும் விட்டு வைக்கல. அவர் வந்து தமிழன் பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஒரு திராவிட தரப்புல இருந்தாலும் உண்மையான ஒரு நல்ல தமிழ் உணர்வோட இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு சரியா தமிழ் தேசிய தத்துவமோ கருத்தியலோ மக்கள் மயப்படுத்தப்படாதனால இவரு அந்த தத்துவத்தை, திராவிடன்ற தத்துவத்தை ஏத்துட்டு இருந்திருக்கிறார். தவிர முழுக்க முழுக்க இவர் பேசினது தமிழ் தேசியம் தான். அதுல ஊடகங்கள் எப்படி இருக்குன்றதையும் எழுதியிருக்கிறார். சன் டிவி நேரடியா கேட்கிறாரு. 90களில் சன் டிவி அப்பதான் வளர்ந்து வருது, அப்பவே எழுதியிருக்கிறாரு. சன் டிவி பஞ்சாயத்துக்கு சோவை எதுக்கு வரான், சோவை எதுக்கு கூட்டு வரீங்க அப்படின்னு இதுல எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சொல்லல. அதுல இன்னைக்கு ராமாயணமே போட்டு ஓட்டுறாங்க. ஆமா, அதுல இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்காருன்னா, ஒரு காலத்தில் இதுல அவங்க சன் டிவியை திட்டிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, சோவை பத்தி தொடர்ச்சி திட்டுறாரு. அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு காலத்தில் தோழர் வீரமணி கூட இந்த மொட்டை சவுண்டியை பெரியார் கல்வி நிறுவனங்களுக்கு எல்லாம் அழைத்து சென்று காட்டி புகழ்ந்து பொன்னாடை போர்த்தி வசிஷ்டர் வாய் பிரம்மரிஷி பட்டத்துக்கு பணிவாக பவ்யமாக பணிந்து நின்றவர் தான் திராவிட இனத்து சோரம் போகும் வெட்கக்கேடு நிகழ்ச்சி ஒன்றா இரண்டா? அந்த மொட்டத்தலை வசிஷ்டரா? மொட்டை தலை சவுண்டி. சவுண்டிங்கிறது தப்புன, அது ஒரு சாதியோட பேரு. பார்ப்பனர்கள்லயே கொஞ்சம் இப்பவே சொல்லு. ஆமா, நான் சொல்லல. சங்கமித்ரா எழுதுனது. சங்கமித்ராங்கிற திராவிட எழுத்தாளர் எழுதி வெங்காய பதிப்பகம்னு திராவிடம் சார்ந்த ஒரு பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகத்துல இருக்கிற சொற்களை மாத்தாம அப்படியே படிச்சேன். பக்க எண்ணு கூட சொல்லிடுறேன், 59. பார்ப்பனர்கள்ல கொஞ்சம் தரக்குறைவான பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க, சவுண்டி பாப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பனர்களுடைய பிணங்களை சுமக்கிறதும் அந்த இறுதி சடங்கு செய்யறவங்கள சவுண்டி பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவரும் அந்த மாதிரி பொருள் புரிஞ்சு சொல்லல, திட்டா மாதிரி தான் செஞ்சிருக்காரு அப்படி நினைக்கல. அவர் சொல்றது வந்து இப்ப எப்படி இங்க வேற ஒரு சொல் கூட அண்மையில பேசு பொருளாச்சோ அந்த மாதிரி ஒரு திட்ட சொல்லாடல்னு எடுத்து அதை பயன்படுத்தி. ஆனா அவர் சொல்ற கருத்து என்னன்னா, சோவை கூட்டிட்டு போய் அதான் சொன்னேன். சோ யாரா இருந்தாரு? ஆரியத்தின் இங்க தலைமையா இருந்தாரு. ஒரு காலகட்டத்துல ராஜாஜி இருந்தது போல இந்த காலகட்டத்துல சோ இருந்தாரு. அந்த சோவை கூட்டிட்டு போய் ஆரிய எதிர்ப்பு தான் திராவிடம்னு சொன்ன திராவிடர் கழகத்தின் பெரியாரின் நிலையங்களுக்கு வீரமணியே, திராவிட கழகத்தின் தலைவரான வீரமணியை கூட்டிட்டு போய் காமிச்சு பொன்னாடையெல்லாம் போர்த்தி அவர்கிட்ட பவ்யமா நின்னு பணிவா நின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு கேவலமா கேக்குறாரு. அதான் நான் வந்து மொட்டையா வந்து ஒன்றா இரண்டாங்கிறார். அப்பனா இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் வந்து அதான் நம்முடைய உறவுகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதை விலக்கி சொல்ல வந்தேன். மொட்டை தலை பார்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அதை புரிஞ்சிக்காம போயிடாதீங்க. துக்ளக் சோ ராமசாமியை தான் ஐயா வந்து அப்படி குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும்னு. இப்ப இங்க வந்து வெறும் 8 விழுக்காடு தான் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களை அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அரசியல் ஆகட்டும், அரசு வேலைகள் ஆகட்டும், அவங்க அதிகமான இடங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப திமுக எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறது. எடுத்தா உண்மையான எண்ணிக்கை எவ்வளவுன்றது தெரிய வந்துடும். அது தெரிய வந்துருச்சு அப்படின்னா இனிமேலும் சமூக நீதி, திராவிட மாடல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா தமிழர்கள் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். என்னடா நீங்க 10 விழுக்காடு கூட இல்லை, ஆனா 9 அமைச்சர்கள் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்கன்ற அந்த கேள்வி வந்துடும். அவங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு ஆபத்து வந்துடும், அச்சப்படுறாங்க. இப்போ இந்த கேள்வி முன்வைக்கும் போதெல்லாம் அவங்க நம்மளை நோக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு இருக்கா, தற்கூரி பயல்களா? முதலமைச்சர் என்ன சொன்னாரு, சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? பொய் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பீகார் அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்குது, நீங்களும் எடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்ச போது சட்டமன்றத்தில் பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ரெக்கார்டு பதிவாகும். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அந்த பதிவு அப்படியே தான் இருக்கும். முதலமைச்சராக இருக்கிறவர் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு சொல்றாரு, பீகார் அரசு எடுத்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றம், பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மாநில அரசால சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியாது, ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அதனால பாஜக தான் இந்த கணக்கெடுப்பை எடுக்கணும், நான் கடிதம் எழுத போறேங்கிறது பச்சை பொய்னு. பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணது எதை? அதுல இருக்கிற இடஒதுக்கீடு
இடஒதுக்கீட்டை தான் அவங்க ரத்து பண்ணாங்க. அதாவது வந்து அந்த மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டாங்க. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்க இடஒதுக்கீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னன்னா உச்சநீதிமன்றத்தோட வரையறையை மீறிடுச்சு. ஆமா, உச்சவரம்பு வந்து 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது. ஆனா அங்க வந்து 70 விழுக்காடு வரைக்கும் வந்துருச்சு. இடபிள்யூஎஸ் 10 விழுக்காட்டையும் சேர்த்துக்கிட்டா மொத்தம் 70 விழுக்காடு வந்துருச்சு. இது வந்து செல்லாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. மற்றபடி அந்த கணக்கெடுப்பை அவங்க வரவேற்று பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கவும் மறுத்துருச்சு. அப்ப இன்றைய சூழல் படி என்ன நிலவரம்? ஒரு மாநில அரசு நினைச்சா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியும். இதை எதுக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க பார்வை இருக்குல்ல, அதை முதலமைச்சருக்கு இல்லைன்னா நம்ம கடந்து போக முடியாது. தெரியும், பல காலமா கேட்கறாங்க. ஐயா கருணாநிதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? பல முறை பேசியே இருக்கார், எனக்கே தெரியும், பேசியே இருக்கார். நீங்க பேசுனதை நீங்க ஏன் செய்யல? 99 2004 வரைக்கும் இருந்தீங்க, அது பாஜக செய்யாதுன்னே வச்சுக்கோமே. உங்க சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட கட்சியை தான் இன்னைக்கும் காங்கிரஸ் சுமந்துட்டு வரீங்க. காங்கிரஸ் தான் ஏத்துக்குதுல, இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாருல. அப்ப 2004 13 வரைக்கும் அவங்களோட கூட்டணியில இருந்தீங்கல்ல 9 ஆண்டுகள். அந்த 9 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அப்ப ஏன் வாயை திறக்கல? இதுக்கு முன்னாடி அதாவது சமூக நீதி காவலர் நாயகர் விபி சிங்கோட தலைமையில இருந்த அந்த அமைச்சரவையிலும் இருந்தீங்கல்ல, அப்ப ஏன் செய்யல? அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் நடுவில் இந்த மைனாரிட்டி அரசுகள்லாம் இருந்துச்சு, தேவகவுடா உட்பட, ஐக்கிய குஜரால் உட்பட எல்லாத்துலயும் இருந்தீங்கல்ல. முரசொலி மாறன் அங்கெல்லாம் போய் அமைச்சராக இருந்தார்ல, அப்போ ஏன் செய்யலை? நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்குறேன். 2006 இருந்து 2009 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்துச்சு இல்லையா? அப்பதான் வந்து இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுத்தாங்க. அதுதான் 2011 கணக்கெடுப்பு. அதை வந்து வெளியிடல. குறைஞ்சபட்சம் அதை வெளியிடுங்கன்னாவது கேட்டுக்கலாம்ல. இது என்னன்னா, இதை வெளியிடுங்க, ஏற்கனவே எடுத்ததை வெளியிடுங்கன்னு மீண்டும் ஒரு முறை இப்ப எடுங்க, நீங்களே எடுங்கன்னு சொல்றது என்னன்னா, டோர் டு டோர் எடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. இது வந்து ஆங்கில ஊடகங்கள்லாம் கூட எழுதியிருக்கிறத பற்றி. ஏன்னா பொதுவாக ஒரு கணக்கீடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கேள்வி கேட்டு அதை ஆவணப்படுத்தி கொண்டு வந்து செய்யறதை வந்து இவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிறாங்க. அதை வந்து அவங்க செய்யலை. சரி, மாநில அரசு நினைச்சா இதை சீரா மிகச்சிறப்பாக கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ நீங்கள் செஞ்சா உண்மையிலே இங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க அது தெரிஞ்சதுன்னா, எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது தெரிஞ்சு அதை நீங்கள் வெளியிட்டுட்டீங்கன்னா, அதை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிறது கூட ரெண்டாவது. இது வெளிவந்துட்டாலே இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு இடஒதுக்கீடு அவங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு இருக்காங்கன்ற அந்த தரவு வெளியே வர ஆரம்பிச்சோம். வெளியே வந்துச்சுன்னா உண்மையிலேயே இங்க நிலை என்ன, நீங்க சமூக நீதி உண்மையிலே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இது தேவைப்படுது. நீங்க சமூக நீதி பேசுறீங்கன்னா அது எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட தேவை. நாங்க யாரும் சாதி என்ன சொல்றது, சாதி பெருமை பேசுறதுக்காகவோ, இங்க பாரு நாங்க தான் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சமூகம் பெருமை பேசுறதுக்காகவோ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம எடுக்க சொல்லல. அந்தந்த சமூகத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்களுக்கு உண்டான உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை கேட்கறாங்க. இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை. மிக குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கும் சொல்றேன், 18 விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு. ஆனா மிக குறைந்த அளவுல அவங்களுக்கு 21 இருந்து 24 விழுக்காடு கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கும் 18 விழுக்காடோட அவங்களை நிறுத்தி வச்சிருக்கிறது அது ஒரு பெரிய அநீதியா தான் பார்க்க முடியும். அநீதி மட்டும் கிடையாது, 18 விழுக்காடு பெரும்பாலான இடங்கள்ல பின்பற்றப்படுறது இல்லைன்றத அவங்க அந்த இடத்துக்கு தான் சொல்ல வந்தேன். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப எஸ்சி எஸ்டிக்கு 18 விழுக்காடு இருக்கு அப்படின்னா அந்த 18 விழுக்காட்டுலயும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா? இப்ப பிசி எம்பிசிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல எல்லா சமூகங்களும் சரிசமமா இடம் பெற்று இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு சான்றோட நான் பதில் சொல்றேன் பாருங்க. நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, KKSSR KN நேருவும் ரெட்டியார் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு. KKSSR என்ன சொன்னாரு? நீங்க வாங்க, உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன். முதல்ல இதுவே தப்பு. நீங்க எல்லாருக்குமான அமைச்சர், நீங்க வாங்க, உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன், என்ன சமூகம்னு சொல்லுங்க, நான் பார்த்து தள்ளி விட்டுறேன் அப்படின்னா இது மாதிரி எத்தனை பேர் தள்ளி விட்டீங்க? புல்டோசர் மாதிரி ஏத்தி விடுவோம். இது மாதிரி எத்தனை பேர் தள்ளி விட்டீங்க? இதை சொல்றீங்க. சமூக நீதிக்கு எதிராகவே நேரடியாக அந்த மேடையில் பேசியிருந்தார் KKSSR. என்னன்னா, நாங்க போட்ட ஜிஓல தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க பிசி வாங்குறீங்க, இல்லைன்னா சில மாவட்டங்கள்ல தான் இவங்க பிசி, சில மாவட்டங்கள்ல இவங்க எஃப்சி. இதை மாத்தினது நாங்க போட்ட ஜிஓன்னு பெருமையா பேசுறாரு. சரி, அது கூட அவங்க உண்மையிலேயே பிசியில் இருக்காங்களா எஃப்சியில் இருக்காங்களா, ஏன் அந்த மாறுச்சு, உண்மை நிலை என்ன, இதெல்லாம் கூட இருக்கட்டும். ஆனா நீங்க வந்தீங்கன்னா நான் என்ன வேற யாருக்காவது பொண்ணு எடுக்க போறேன்னா பொண்ணு கொடுக்க போறேன்னா கேட்டாரு. சாதி ஒழிப்பா? இதுதான் சாதி ஒழிப்பா? இது என்னன்னா மீண்டும் மீண்டும் நம்ம ஒண்ணு உணர்த்த வேண்டியிருக்கு. பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல்ல தொடங்கினது தான் திராவிட அரசியல். பார்ப்பனர் அல்லாத ஒரு சங்கம் அதை தொடங்கி இயக்கம் அப்படி மாறி, அதுக்கு பிறகு அது திராவிட நீதி கட்சியாக மாறி, அதுக்கு பிறகு திராவிட கழகமாக மாறி, அதுலேருந்து திமுக, அப்புறம் அதுலேருந்து அதிமுக, அதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு தான் இன்னைக்கு திமுகல இருந்தே மதிமுக, இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பார்ப்பனர்களை ஏன் எதிர்த்தோங்கிற கேள்விக்கு நம்ம போனோம்னா இன்னைக்கு இந்த ஆதிக்கத்தையும் ஏன் எதிர்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு கூட இல்லை. பெரியார் வந்து ஒரு 1000 முறை பேசின செய்தி இது. இன்னும் 3 விழுக்காடு கூட இல்லாதவன் இங்கே பெரும்பான்மையான அதிகார மையங்களில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் மீண்டும் இதில், 3 விழுக்காடு கூட இல்லாதவன் இப்படி எல்லா இடத்துலையும் உட்கார்ந்ததை எதிர்த்தோம். அதை எதிர்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு,
தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் உட்காருவாங்க. பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு இருக்காங்கன்னா மீதி 97 விழுக்காட்டுல ஓரளவுக்காவது தமிழர்களோட எண்ணிக்கை அளவுக்காவது எல்லா இடத்துலையும் போய் உட்காருவாங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு அந்த எண்ணிக்கையை குறைக்கவும் இல்லை, பெருசா ஓரளவு குறைஞ்சிருந்தாலும் அந்த தமிழன் உட்கார வேண்டிய இடத்துல நிறைய இடங்கள்ல குறிப்பா மிக வலுவான அதிகார மையங்கள்ல போயிட்டு தெலுங்கர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப நிலை. இப்ப இந்த நிலையில தான் நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, தெலுங்கர்கள் ஆதிக்கத்தை மட்டும் ஏத்துக்கலாமா? தெலுங்கர்கள் யாருனாலும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இங்க இது தமிழ் மண், தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் இது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலப்பரப்பு இதுதான். இந்த இடத்துல தமிழ், தமிழர், தமிழ்நாடுன்னு நம்ம பேசாம இப்படி எல்லாரும் வாங்க எல்லாரும் வாழுங்கன்னு எல்லாரையும் ஏற்றி விட்டா இன்னைக்கு இதுதான் நடக்கும். இங்க இருந்து போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் தெலுங்குல பேசுறாரு. நம்மளோட அதிகாரத்தை இழந்து நிற்கிறோம். பார்ப்பனர் ஆதிக்கம் செலுத்தினா எதிர்ப்போம்னா, தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ இந்திக்காரனோ இங்க அதிகாரம் செலுத்தினா, ஆதிக்கம் செலுத்தினா அவனையும் எதிர்க்கணுமா இல்லையா? ஒரு கேள்வி. கண்டிப்பா எதிர்க்கணும். அந்த எதிர்ப்பு மனநிலைக்கு நீங்க வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இந்த தமிழர்களை ஏமாத்திட்டு போயிருக்கிறார். ஒரு கருத்தை திணிச்சு வச்சுட்டு போயிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத அவங்க புக்கில் இருந்தே நான் படிச்சு காட்டுறேன். இது யாருடைய புத்தகம் அப்படின்னா, ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த புத்தகம். பெரியாருடைய பேச்சுக்கள் எழுத்துக்களை தொகுத்து போட்ட புத்தகம் இது. சரியா? பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 2 இயக்கங்கள் 3 பக்கம் 1109. என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி 3 விழுக்காடு இருக்கின்ற பார்ப்பனர்கள் 95 விழுக்காடு அரசு இடங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத எதிர்த்து தான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு அது நீதி கட்சியா உருவெடுத்தது. ஆனா நீதி கட்சி உருவெடுத்த பிறகு அந்த இடத்துல தமிழர்கள் போய் உக்காஞ்சாங்களா அந்த 95 இடங்கள்ல அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த இடங்களை யார் ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னா, அதிகார மட்டத்திற்கு சென்ற பிற மொழியாளர்கள் போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. கன்னடர்கள், உருது பேசும் முஸ்லிம்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் அப்படின்னு நிறைய பேர் போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. குறிப்பா தெலுங்கர்கள் பெரும்பான்மையா அவங்க தான். இப்ப இது தொடர்பா ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியாரு, இதோட தலைப்பு பாருங்க, ஆந்திரர் தமிழர் என்று பிரிக்க பார்ப்பது அப்படிங்கிறது இதனுடைய தலைப்பு. என்ன சொல்றாருன்னு கவனிங்க. 1928 இல்ல 1934. சரியா? என்ன சொல்றாருன்னா, அப்படி ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களை விட ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சாதித்துக் கொண்டதாக சொல்லிவிட முடியாது. சரியா? உதாரணமாக ஆந்திரர் என்கின்ற முறையில் பனகால் ராஜாவுக்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருந்தால், பனகால் அரசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு ஒரு ராஜா பட்டம் கிடைத்திருந்தால், தமிழர் என்கின்ற முறையில் செட்டிநாடு ராஜாவுக்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருக்கிறது. நம்ம ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் இருக்கிறார் இல்லையா, அவரை சொல்றாரு. ஒரு ஆந்திர பனகால் முதல் மந்திரி ஆனால் ஒரு தமிழர் டாக்டர் சுப்புராயன் முதல் மந்திரி ஆனார். இது என்ன கணக்கு? இது ஒரே நிமிடம். இது கூட இந்த கடைசி அதை நம்ம பேசுவோம். அதை திரும்ப படிச்சுட்டே பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரி இருக்குல்ல, அது ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியல, ரொம்ப இழிவா தான் பேசுவேன். அது ஒரு லூசுத்தனமான கருத்து. ஏன்னா ராஜாங்கிற பட்டத்தை ஒண்ணு இங்க யாரும் தேர்ந்தெடுத்து, ஆமா, அது அவங்க மரபு ரீதியா அவங்க மன்னர்களா இருந்தாங்க, இல்ல மன்னர் மாதிரி இருந்தாங்க, இல்ல ஒரு பகுதிக்கு இருந்தாங்க, அதை வச்சு வரது. அதே ஏதோ இங்க சமூக நீதி பார்த்து பனகல் அரசருக்கு கொடுத்த மாதிரியும் இங்க இவரு நம்ம நீங்க ஒண்ணும் கொடுக்கல, அது அவங்க பரம்பரையா வர பட்டம். அதுக்கும் இதுக்கும் ஒப்பீடே கிடையாது. இப்ப நீங்க கடைசியா படிச்சதான் ஒப்பீடு. இவ்வளவு ஒரு சிந்தனையே இவ்வளவு கேவலமா இழிவா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை சிற்பி. இன்னும் மேல படிக்கிறேன், அதெல்லாம் சம கிண்டலா இருக்கும் பாருங்க. இப்ப அடுத்ததா ஒண்ணு சொன்னார்ல, ஆந்திர பனகாலுக்கு முதல் மந்திரி என்றால் அன்னைக்கு முதல் மந்திரின்னு சொல்ல மாட்டாங்க, பிரீமியர்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழர் டாக்டர் சுப்புராயனுக்கு முதல் மந்திரி ஆனார் அப்படிங்கிறாங்க. இது சரியான? நீங்க என்ன சொன்னீங்க? ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களை விட ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சாதித்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறீங்க. சுப்புராயன் வந்து நீதி கட்சியில இருந்து முதல்வர் ஆனாரா? இல்ல, அவர் தனி கட்சி தொடங்கி தான் ஆனாரு. நீங்க எப்படி கணக்கு சொல்றீங்க இதை? அப்ப இதுவே தப்பு. அடுத்தது பாருங்க, மந்திரிகளில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பனகால் என்ன அமைச்சர், அன்னைக்கு அமைச்சரவையில் ஒரு 4-5 அமைச்சர் தான் இருப்பாங்க, 3 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அமைச்சரவை பட்டியலை வாசிக்கிறாரு. மந்திரிகளில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பனகால், ஒரு சர் பந்த்ரோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர் கேவி ரெட்டி, ஒரு முனுசாமி நாயுடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொப்புளி ஆகிய 5 பேர் மந்திரி ஆகியிருந்தால், தமிழர்களில் ஒரு சுப்புராயலு ரெட்டியார். அது என்னன்னு அது எனக்கு புரியல, இந்த கணக்கே புரியல. இதுதான் ஏமாத்து வேலைன்னு சொல்றேன். அது என்னங்கிறத நான் கடைசியா சொல்றேன் பாருங்க. ஒரு சர் சிவஞான பிள்ளை, இதுவும் கணக்கில் வராது. ஏன்னா சிவஞான பிள்ளை வந்து நீதி கட்சியை சேர்ந்தவரே கிடையாது, அதிகாரியா இருந்தவர். தமிழர்கள் யாருக்கும் நீதி கட்சி வந்து பொறுப்பு தர மாட்டேங்குது, பதவி தர மாட்டேங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே கணக்கு காட்டுறதுக்காக வெளியில இருந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரியை கூட்டிட்டு வந்து அவர் ஏதோ ஒரு பொம்மை அமைச்சரா உட்கார வச்சிருந்தாங்க. அதை தான் சொல்றாரு. ஒரு சர் சிவஞான பிள்ளை, டாக்டர் சுப்புராயன், மறுபடியும் சுப்புராயனை இழுத்துட்டு வராரு. ஒரு முத்தையா முதலியார், இவர் தான் வந்து அந்த ஜீவோ கம்யூனல் ஜீவோவை கொண்டு வந்தவர். ஒரு சேதுரத்னம் ஐயர், இவரும் ஐயர் தமிழரான, தமிழர்களில் அமைச்சர்னு சொல்லும் போது ஐயரை எப்படி சொல்றாரு? ஐயா சொன்னா தமிழர் தான், ஐயா தான் சொல்லி இருக்கிறாரு. தமிழன்னு சொன்னா நானும் தமிழ் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களும் உள்ள வந்துருவான், அதனால திராவிடன்னு சொல்லிக்கங்கன்றாரு. இப்ப தமிழர்னு பட்டியல் காட்டும் போது மட்டும் சேதுரத்ன ஐயர் எப்படி உள்ள வந்தாரு? இன்னைக்கும் தமிழர்கள்
அதாவது பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா இந்த கேள்வியை தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் வைப்பாங்க. பெரியார்கிட்ட வச்சா அவர் என்ன சொல்றாருன்னா ஐயர் வந்து தமிழர்னு தான் சொல்றாரு. ஐயர் மட்டும் இல்ல, அடுத்து படிக்கிறேன் கேளுங்க. 6வது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பிடி ராஜன், நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய தாத்தா. 7வது வந்து ஒரு குமாரசாமி ரெட்டியார் ஆகிய 7 பேர் மந்திரிகளாகி இருக்கிறார்கள். இப்ப தமிழர் கணக்குல 2 ரெட்டியாரு ஒரு ஐயர் வந்துட்டாரு. ஆமா, அந்த இடம் தான் வந்து ஏமாத்துற இடம். இப்ப ஆந்திரர்களில் மந்திரிகள் யாருன்னு பட்டியல் போடும்போது சர் கேவி ரெட்டி ஒரு ஆந்திர ரெட்டியார், அதுக்கப்புறம் வந்து ஒரு முனுசாமி நாயுடு, சரி ஓகே, ஒரு பொப்புளி ஆகிய 5 பேர் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சர் கேவி ரெட்டி அப்படிங்கிற போது ஆந்திரா தொகுதியில் நின்று ஜெயிச்சா அவர் வந்து ஆந்திரர் ஆயிடுறாரு, தெலுங்கர் ஆயிடுறாரு. ஆனா அதுவே சுப்புராயலு ரெட்டியார் வந்து தமிழ்நாட்டு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு, அவர் தமிழர் ஆயிடுறாராம். இப்படிதான் ஏமாத்துறாங்க. ரெட்டியார் தாங்க, யாரு சுப்புராயலு ரெட்டியாரும் குமாரசாமி ரெட்டியாரும் ரெட்டியார் தான், ஆனா தமிழ்நாட்டு தொகுதியில இருந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அதனால நீங்க அவரை தமிழராக தான் பார்க்கணும். இது வந்து நான் சொல்லல, பெரியார் சொன்னது. எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை, பித்தலாட்டத்தனம் இது. ஒண்ணு தெலுங்கர்களை தமிழர்கள்னு சொல்றது, தமிழர்கள் கணக்குல சொல்லி தமிழர்களுக்கு இடம் சரியா தான் கிடைச்சிருக்குன்னு அதுல தெலுங்கர்களுக்காக பணிந்து பேசுறது. இதோட இல்லாம அதுல இன்னொரு அயோக்கியத்தனம் என்னன்னா, ஐயருக்கு இவர் எந்த பார்ப்பனர்களை எதிர்த்து இயக்கம் நடத்தினாரோ, சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நீதி கட்சியில சேர்ந்ததா இருக்கட்டும், அது திராவிட கழகம் மாத்தினதா இருக்கட்டும், அந்த பார்ப்பனரை தமிழர்னு சொல்றாரு. அவர் தாங்க சொன்னாரு, தமிழர்னு சொன்னா நானும் தமிழ் தான் பேசுறேன்னு பாப்பா வந்துருவான், அதனால நம்மள திராவிடர்னு சொல்லணும்னு சொன்னவர். இதை கூட பொறுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு நிர்வாக சபை கவுன்சில் மெம்பர்களில் கூட ஆந்திரர் என்கின்ற முறையில் ஒரு சர் கேவி ரெட்டியார், லா மெம்பரா இருந்தால் தமிழர்களில் ஒரு கே சீனிவாச ஐயங்கார், 2 ஒரு சர் உஸ்மான், இவர் வந்து உருது பேசும் இஸ்லாமியர், ஒரு சர் சிபி ராமசாமி ஐயர், ஒரு கே ஆர் வெங்கட்ராம சாஸ்திரி. நான் என்னன்னா ஐயர் ஐயங்கார் கூட சரி ஓகே ஏதோ சொல்லுவாங்களா, நம்ம அவர் ஏத்துக்கல தானே இன்னைக்கு வரைக்கும். அவர் ஏத்துக்கலன்றதை வச்சு தானே இங்க திராவிட ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் பார்ப்பனர்கள் தமிழர்களா, இவங்க எல்லாம் பார்ப்பன அடிமைகள் இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க. உண்மையில பார்ப்பன அடிமை உங்க ஐயா தான் சொல்லி இருக்கிறாரு. கே சீனிவாச ஐயங்கார், ஒரு சர் உஸ்மான், சர் சிபி ராமசாமி ஐயர், ஒரு கே ஆர் வெங்கட்ராம சாஸ்திரி, ஒரு கிருஷ்ணன் நாயர். நாயர் எப்படின்னா தமிழர் ஆனாரு, எங்க ஐயா சொல்லிட்டாருல. சரி ரைட். ஒரு பன்னீர்செல்வம், அவர் தான் நம்ம ஏடி பன்னீர்செல்வம். ஆக 6 பேர் தமிழர்கள் நிர்வாக சபை மெம்பர்களாக இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஏமாற்று வேலை அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு மேல திராவிடம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நாங்க வந்து திமுகவில் இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க தெலுங்கர்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழர் ஆயிட்டாங்க. கலாநிதி வீராசாமி வடசென்னையில தானே நின்று ஜெயிச்சாரு. வடசென்னை எங்க இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப அவர் தமிழர் தான். இதான் கணக்கு. இதைத்தான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது. 2 பித்தலாட்டம். ஒன்னு ஐயரா தமிழர்னு சொன்னது, இன்னொன்னு தெலுங்கரையே தமிழர்னு சொன்னது, நாயர்னு சொன்னது. இதெல்லாம் எப்படி, என்ன கணக்கு? இதெல்லாம் ஒரு இன வரையறையா? இவர்தான் இது வந்து சிந்தனையா? இதுக்கு பேர் வந்து ஈவேரா சிந்தனையா? இது சிந்தனை இல்ல, இதுக்கு பேர் வந்து அடிமுட்டாள்தனம். இதுல 1928 நான் உங்களை கேட்டேன். அது ஏன் கேட்டேன்னா 28ல ஒன்று நடந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். சொல்லுங்க. நாயக்கமார் நாமம் சாத்த, அது கோயம்புத்தூர்ல. ஆமா ஆமா. இப்ப புரியுதா? கோயம்புத்தூருக்கு வருவோம். கோயம்புத்தூருக்கு வரலாம். கோயம்புத்தூருக்கு வந்தீங்க. சரி சரி சரி. அதே கோயம்புத்தூர்ல ஒரு கட்டத்துல தெலுங்கர்கள், அதாவது இதுல என்ன சொல்றாரு, தெலுங்கர்கள் ஒன்னா அதிகம் ஆதிக்கம் செலுத்திடல, தமிழர்களுக்கு ஒன்னா அதிகாரம் இல்லாம போயிடல, 2 பேரும் சரிசமமா இருக்காங்கன்னு காட்டுற பட்டியல்லையே ஐயர், ஐயங்காரு, சாஸ்திரி, நாயர், உஸ்மான் வந்து தமிழரா இருந்தா ஓகே, இதுல வந்து பேசுற முஸ்லீமா இருக்காரு. இப்படி அவருக்கு வேணும்னா யாரை வேணா கொண்டு வந்து தமிழர் பட்டியலில் காட்டுவார். அதே தெலுங்கர் பட்டியல் போடும்போது மிக தெளிவா சரியா தெலுங்கரா அப்படின்னு பார்த்து சொல்றாரு. இப்போ இதே நிலை இது வந்து இவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதே பெரியார் தான் 1928ல அங்க லோக்கல் பாடி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி தேர்தல் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது அதுல தெலுங்கர்களுக்கு, குறிப்பா நாயுடுமார்களுக்கு, நாயக்கர்களுக்கு அங்க இடம் சரியா கிடைக்கலங்கிறத வச்சு, சரியா கிடைக்கலன்னு இல்லை, அதுலயே எடுத்து பாத்தீங்கன்னா 7 இடங்கள்ல 6 இடமா நம்ம அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில நாயக்கமார் நாமம் சாற்றப்பட்டார்கள்னு கோபமா ஒரு அறிக்கை, அதுல தெலுங்கர்கள் குறிப்பா நாயக்கமார் நாமம் சாற்றப்பட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல பத்தி கொந்தளிச்சு ஒரு கட்டுரை எழுதினார் பெரியார். உங்களுக்கு தெலுங்கர்களுக்கு வேணும்னா இவ்வளவு கடுமையா பேசின பெரியார் 28ல, இது 34 என்னவோ சொன்னீங்க, அந்த காலகட்டத்துல தமிழர்களும் சரிசமமா தான் இருக்காங்க, ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமா இல்லை அப்படின்னா இது இரட்டை நிலைப்பாடா இல்லையா? கண்டிப்பா பித்தலாட்டமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு இன துரோகம். அப்படி தலைவரா ஏத்துக்கொண்ட இந்த இனத்துக்கு நீங்க செய்யற எவ்வளவு பெரிய துரோகம். நீங்க திரும்ப எல்லாருமே செய்யற தப்பு என்னன்னா இன துரோகம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெரியார் வந்து தமிழர்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அவரே ஏத்துக்கல, அவரே சொல்லல தமிழர்னு. யான் தமிழனும் இல்ல, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தமிழனுக்காக வேலை செய்யறேன்னு வந்து நின்னீங்கல்ல, எவன் வந்தான் தமிழனுக்கு? நான் தான் வந்தேன் சொன்னார்ல. தியாகராயர் வந்தாரு, நாயர் வந்தாரு, நான் வந்தேன் சொன்னார்ல. ஆனா அந்த தமிழனுக்காக நின்னன்னு சொல்லிட்டு அந்த தமிழனும் உங்களை ஓரளவுக்கு ஏத்துக்கொண்டால, ஏத்துக்கிட்ட பிறகு அவனுக்கு உண்மையா இருந்திருக்கணும்ல, என்ன பண்ணிருக்காரு? ஆனா தமிழன்
என்னைக்கும் நன்றி உடையவன்றத மீண்டும் மீண்டும் அவன் செயல்பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்துகிட்டு இருக்கீங்களே, எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. எளிமையா ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு அணையை கட்டினதுக்காக பென்னிக்விக்கோட பேத்தி கொள்ளு பேத்தி செத்து போனா கூட பேனர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நினைவு செலுத்துறான்னா தமிழன மாதிரி நன்றி உள்ளவன் எவனாவது இருக்க முடியும். இன்னைக்கு அந்த பக்கத்துல நிறைய பேருக்கு பென்னிக்விக்னே பேரு இருக்கு. ஆமா, என் கூட வேலை செஞ்சவங்க கூட இருக்காங்க. அப்படியா? ஆமா, இப்படி இருக்க பென்னிங்டன் பிரபு என் கூட வேலை செஞ்ச ஒரு சூப்பர். எப்படி வச்சிருக்காங்க பேரு. இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ற இந்த சமூகத்துக்கு இப்படிப்பட்ட பச்சை துரோகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கும் அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கீங்களே, கேவலமா இல்லையான்னு கேட்க வேண்டியிருக்கு. இதுல கூடுதலா இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு மறந்துட்டேன். அந்த தமிழர் அமைச்சர்னு பட்டியல் கட்டினார்ல சேதுரத்ன ஐயர், அவரும் தமிழர் கிடையாதான், தெலுங்கு ஐயரான். முத்தையா முதலியாரு, சுப்புராயன், இவங்க 2 பேரை தவிர அவர் தமிழர்னு சொன்ன யாருமே தமிழர் கிடையாது. பார்ப்பனர் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, இதெல்லாம் பேசிதான் இவங்க ஒரு இயக்கத்தையே கட்டினாங்க, இங்க அதிகாரத்தையும் அடைந்தாங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஒரு செய்தியை பேசினால அடுத்த செய்திக்கு போலான்னு நினைக்கிறேன். இந்த பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்புல முதன்மையான நாயகன் யாரு? ராமர் தான். அந்த பார்ப்பனிய இந்து மதத்தின் அடையாளம், சனாதனத்தின் அடையாளம்னா ராமர் தான். ஆமா, அந்த ராமர் தான் திராவிடத்தின் முன்னோடியா, மாடலின் முன்னோடியா. சட்ட அமைச்சர் ரகுபதி சொன்னாரு, அது சொல்றீங்களா? அவர் வந்து சொல்றாரு, அவரு வந்து திராவிட இயக்கத்தின், திராவிட மாடலின் முன்னோடி. நீங்க கூட பாத்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவர் வந்து கம்பன் கழகத்துல போய் பேசுறாரு. கம்பன் கழகத்துல பேசும்போது அவருடைய படைப்பான கம்பராமாயணத்தை போற்றி புகழ்ந்து பேசும்போது இப்படி எல்லாம் தான் பேச தோணும். இது என்ன பெரிய குத்தமா? குற்றம் இல்ல, இது கூட இல்ல. நான் சொல்றேன் உங்ககிட்ட, அது குத்தம்னா நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து என் கூற்றுப்படி எல்லாம் விட்டுருங்க. நான் இதை குற்றம் சொல்றேன், குற்றம் இல்லைன்னு. மறுபடியும் சங்கமித்ராவா? சங்கமித்ரா ரொம்ப கிழிச்சிருக்காரு. அது பேசினா படிச்சா கூட ரொம்ப கேவலமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மேலோட்டமா சொல்லுங்க. அதுல அவர் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிகள் அந்த பட்டியல் போடுறாரு. என்னென்ன நிகழ்ச்சின்னு, ராமாயணம் ராமதீட்சிதர் நடத்துறவர், அந்த நிகழ்ச்சி ராமாயணம் ராமதீட்சிதர் நடத்துறாரு. ராமாயணம் வீர ராகவாச்சாரியார், ராமாயணம் சாம்பசிவம் ராமாஞ்ச சேவ சமாஜம் பொழிச்சலூர், நாராயணியம் ஜெயராம சர்மா, வைதிக நித்திய கர்மம் சுப்பு கிருஷ்ண ஸ்ரவத்திகள், என்னடா பேரு, அப்புறம் பஞ்சாங்க படானம், அப்புறம் பிரவாசனம் ஏஎஸ் ராகவன், தாம்பராஸ் விரிவுரை வி கிருஷ்ணன். தாம்பராஸ்னா தமிழ்நாடு பிராமணர் அசோசியேஷன். தாம்பராஸ் அவங்க நடத்துற நிகழ்ச்சி போல அது. அதுக்கு பிறகு ஸ்ரீ பாரதாலயா டி வாசு, மலையாளி கிளப், சுவாதி திருநாள் சங்கீத நிரிதோற்சவம், அப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிடேஷனல் சயின்ஸ் என்பதான நிகழ்ச்சிகள். இவற்றில் எங்கேயாவது தமிழன் இருக்கிறார்களா? அதாவது தமிழ்நாட்டில் எப்படி என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் பட்டியலிடுறாரு. இதுல எல்லாத்தையும் திட்டுறாரு. இந்து இதை திட்டுறாரு, ஆனந்த விகடனை திட்டுறாரு, சன் டிவியை கடுமையா போட்டு சாடுறாரு. சன் டிவிக்கு உங்களுக்கு ஏன்டா பஞ்சாயத்து செய்யறதுக்கு சோவ கூப்பிடுறீங்க, ஏற்கனவே சொன்ன அதெல்லாம் திட்டுறாரு. இப்படி திட்டிட்டு வரவர் தமிழன் தமிழ்நாடு என்கிற உணர்வுள்ள ஊட்டம் பெற செய்யும் நிகழ்ச்சிகள் ஒன்று கூட இல்லை. இது எல்லாத்தையும் இந்துல வந்ததுன்னு சொல்லி தான் அந்த கேள்வி எனக்கே இருக்குண்ணே. இப்ப இவங்க கிட்ட இவ்வளவு பெரிய சேட்டலைட் சேனல் இருக்கு. சொல்லுங்க. அவர் சொல்றது இதுதான். சொல்லி முடியுங்க. 1916 தொடங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் உக்கிரமான பார்ப்பன எதிர்ப்பு போர் தமிழ்நாட்டில் நடந்துவிட்ட பிறகு பெரியார், திருவிகா, பாரதிதாசன், அண்ணா, பெருஞ்சித்திரனார், ராமலிங்கனார், மறைமலையடிகள், பாவாணர் என்கிற நூற்றுக்கணக்கான தமிழ் அறிஞர்கள், இவங்களாம் இதுல எத்தனை பேர் தமிழ் அறிஞர்கள், அதான் சொன்ன இவர் திராவிட சரியா தோன்றி தமிழ் உணர்வை ஊட்டிய பிறகும் கூட 1967 தொடங்கி 31 ஆண்டுகள் இவர் எழுதின காலகட்டத்தில் 31 ஆண்டுகள் அப்படின்னா 98 எழுதியிருக்காரு ஆண்டுகள் பார்ப்பன கலப்பில்லாத ஜெயலலிதா தன்னை திராவிட இயக்க வாரிசு என்று தான் சொல்லிக் கொள்கிறார். அவரே தான் சொல்லிக் கொள்கிறார். திராவிடர் ஆட்சி, அதாவது 31 ஆண்டு திராவிட ஆட்சி வந்த பிறகும் கூட தமிழன் தமிழ்நாடு பிரச்சனையில் உயிர் விடவும் தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அதுல நம்ம மீசக்காரர் பேர்லாம் வருது. சரியா, இவங்கெல்லாம் அவரு உயிரை விடுவாரு போவோம். அடுத்து என்னன்னா அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க, பேசிக்கிறாங்க. இதை சொல்லி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படியெல்லாம் இருந்தும் கூட தமிழக தலைநகரில் தமிழன் உணர்ச்சி விழா எதுவும் இல்லை, யாருக்கு வெட்கக்கேடு அப்படின்னு கேட்கிறாரு. இது எந்த ஆட்சியில கேட்கிறாரு? 98 திமுக ஆட்சி. அதுல கேட்கறாரு. இல்லைண்ணே, அதே கேள்வியை நாம இன்னொரு விதத்துல கூட கேட்கலாம். இவ்வளோ பெரிய சேட்டலைட் சேனல் வச்சிருக்கீங்க, சன் டிவி, கலைஞர் டிவி, இன்னும் இத்தியாதி பல சேட்டலைட் சேனல் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒன்றுத்துல நம்முடைய மொழி போராட்டத்தை பத்தியோ சமூக நீதி போராட்டத்தை பத்தியோ ஒரு நாடகமோ ஒரு டாக்குமெண்ட்ரியோ எடுத்து இந்த மக்களுக்கு அது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்புறீங்களா?
இப்பவும் சன் தொலைக்காட்சி வந்து ராமாயணத்தை தான் ஒளிபரப்பிட்டு. அதுக்கு முன்னாடி மகாபாரதத்தையே போட்டாங்க. அது ரொம்ப காலம் போச்சு. இப்ப ராமாயணத்துக்கு தானே ஊருக்கு தான் பகுத்தறிவு வேஷம்லாம். ஆனா உள்ளுக்குள்ள எல்லா மத சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் கடைபிடிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து இல்லாத பொல்லாத பகுத்தறிவு பாடத்தெல்லாம் எடுப்பாங்க. ராமாயணம்னா என்னன்னு தெரியுமா, அது இது தெரியுமா, ராமன் யார் தெரியுமா, கிருஷ்ணன் யார் தெரியுமா, அர்ஜுனன் யார் தெரியுமா. கண்ணதாசன் எழுதினார்ல, ஊருக்கு பகுத்தறிவை ஊருக்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு எதுவும் இல்லை. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னா, எங்களால் ஒரு சேட்டலைட் சேனலை உருவாக்க முடியாது, ஒரு யூடியூப் நடத்துறதுக்கே நாங்க திணற எங்களுக்கு தான் தெரியும். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம மக்களை கருத்தியல் ரீதியா வலிமைப்படுத்தி இருந்தா இன்னைக்கு அண்ணாமலை எல்லாம் இவ்வளவு ஆட்டம் போட்டுக்க முடியாது. பாஜக இவ்வளவு கால் ஊனி இருக்காது. இது எழுதப்பட்ட காலத்திலேயே கூட ரகுபதி திமுக சேர்ந்துட்டார். முன்னாடி அதிமுக இருந்தவர் 30 வருஷமா எதுவுமே படிக்கலையா அவரு படிக்கல. அதாவது இதுல என்ன வெட்கக்கேடுனா, தமிழர்கள் எங்க படிச்சாங்க? பெரியார் படிக்க வச்சார், படிக்க வச்சார், கருணாநிதி படிக்க வச்சார். கருணாநிதி எந்த லட்சணத்துல படிக்க வச்சாருன்னு அவர் புள்ளைய பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். இப்ப இதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற அமைச்சர்கள், அதாவது ஸ்டாலினோட அந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறாங்க, பெரியார் வழி, அண்ணா வழி, கருணாநிதி வழி வந்த அந்த அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், இவரெல்லாம் வந்து 90கள் தொடக்கத்திலிருந்து அமைச்சராகவே இருந்திருக்காரு. அதிமுக 91 ஜெயலலிதா ஆட்சியிலேயே அமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சியிலேயே இருந்திருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். இப்படி அமைச்சராக இருந்தவர், மூத்த நிர்வாகி. இன்னும் பல அமைச்சர்கள் எல்லாரும் ராமனை தூக்கிட்டு இவங்க திரியிறாங்களே. எனக்கு இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்கன்னே புரியல. நம்ம படிச்சதுல இருந்தே சான்று சொல்லணும்னா, தீ பரவட்டும்னு ஒண்ணு இருக்கு அண்ணாவோடது. நம்ம அதை பார்க்கல. அது நடந்த நிகழ்வு, அது ஒரு அரங்க நிகழ்வு. அரங்குல வந்து அது எதுக்காக நடக்குதுன்னா, இந்த பெரியார் இருக்காருல்ல, அவர் வந்து ராமாயணம், கம்பராமாயணத்தை எதிர்க்கிறாரு, பெரிய புராணத்தை எதிர்க்கிறாருன்னா ஏற்கலாம். அவர் என்ன பண்ணிடுறாரு, தமிழ்ல என்ன இருக்கு, உங்க தமிழ், அதாவது தமிழ் வளர்த்தார், இவர் கூட எழுதியிருக்காரு. இந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தமிழை வளர்த்த பிறகு, தமிழை வளர்த்த லட்சம் உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் போட்டு கண்டபடி சாடுறாரு. சாடும் போது அண்ணா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஏன்னா அண்ணா படிச்சவர், இவர் படிச்சவர்லாம் கிடையாது, சரியா? இவருக்கு வந்து சங்க இலக்கியத்தை படிச்ச அறிவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அண்ணா படிச்சதுனால சொல்றாரு, அப்படிலாம் சங்க இலக்கியத்தெல்லாம் திட்ட முடியாது, வேணும்னா கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் நான் எரிப்பேன். ஆமா, ஆனா கம்பராசன் எழுதினாரு, அதுக்கு மறுப்புலாம் கூட வந்திருக்குது, அதெல்லாம் இருக்கு. ஆனா அவர் சொன்ன அவரோட நிலைப்பாடு என்ன இருந்துச்சுன்னா, கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தவிர தமிழ் இலக்கியங்களை போற்ற வேண்டும், அதுல நிறைய வரலாறு இருக்கு, தமிழ் கருத்துக்கள் இருக்கு, செறிவான முற்போக்கான நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதனால அதெல்லாம் ஏற்கனும், படிச்சு பார்க்காம இப்படி லூசுத்தனமா பேசக்கூடாதுன்றதுதான் ஒரு கருத்தா சொல்றாரு. அவர் சொல்லும் போது கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிப்பியா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது. நீ படிச்ச நீயே இப்படி சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, சோமசுந்தர பாரதியார் மிக பழுத்த ஒரு பேரறிஞர். அவர் எந்த அளவுக்கு பேரறிஞர்னா, வஉசி எல்லாருக்கும் தெரியும், வஉசியே ஒரு பெரிய அறிஞர். அவர்கிட்ட வந்து 1905 அந்த கப்பல் வாங்குற வேலையெல்லாம் நடக்கும்போது அவர்கிட்ட போய் பேசும்போது, ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொன்னது, என்கிட்ட 2 கப்பல் இருக்கு. அவர் 2 கப்பல் வாங்கினார்ல, 2 கப்பல் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா என்கிட்ட 3 கப்பல் இருக்கு. SS பாரதி, சோமசுந்தர பாரதியோட பேர் வந்து நிறைய பேர் அப்ப SS பாரதிம்பாங்க. SS பாரதி என்கிற ஒரு தமிழ் கப்பலையும் கூட வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியராக இருந்தாரு, அவர் சட்டம் படித்தவர், வழக்கறிஞராக இருந்தார், அதனால பேரறிஞர் அவர். அவர் வந்து இதை எப்படி நீங்க எரிப்பன்னு சொல்ல முடியும் அப்படின்னு எதிர்க்கிறார். ஈழத்து சிவானந்த அடிகளும் கடுமையா எதிர்க்கிறார். இவங்க 2 பேரும் எதிர்த்த உடனே அண்ணா வந்து சரி இதை ஒரு கருத்தாடலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கெடுத்து கருத்தாடல் நிகழ்வு நடக்குது. அந்த இடத்துல அண்ணாவும் ராபி சேதுப்பிள்ளை அவங்க 2 பேரும் ஒரு தரப்பு, இந்த எரிக்கலாம் அப்படிங்கிற தரப்பு, அதெல்லாம் எரிக்கக்கூடாது, இந்த மாதிரி இது தவறு அப்படின்னு சோமசுந்தர பாரதியாரும் ஈழத்து சிவானந்த அடிகளும் பேசுறாங்க. அதை வந்து இது பேசி நிகழ்வு நடந்த பிறகு அதை ஆவணமா தொகுத்து அண்ணாவே வெளியிட்டாரு. அதுக்கு பேர் தீ பரவட்டும். அதை படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, இப்படியா சொற்போர் நடந்த இந்த தமிழ்நாட்டு அண்ணாவோட அறிவு அங்கதானே வியக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மைண்ட் பாரதியாரும் படிச்சீங்கன்னா கம்பராமாயணத்தை ராமாயணத்தை ஏத்துக்க சொல்றாரு அப்படின்னு நம்ம படிச்சு பார்த்தாதான் அவரோட அறிவும் நமக்கு தெரியும். இவங்க எவ்வளவு நாகரிகமா அழகா பேசிக்குவாங்க. அதுல சோமசுந்தர பாரதியார் சொல்றாரு, அது எழுதப்பட்ட 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி பல காலமா பேசப்பட்ட கதையை தான் வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதுல கருத்து பிழையா இருக்கா, அந்த கருத்து பிழையை சொல்லும், நம்மளும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அதை எதிர்ப்போம். மூட நம்பிக்கை வளர்க்குதா, அது மூட நம்பிக்கை, அதை ஏத்துக்க கூடாதுன்னு பரப்புரை செய்வோம். ஆனா அந்த கம்பராமாயணத்துல அவ்வளவு சுவையான தமிழ் இருக்கு, சந்த நயம் இருக்கு, தமிழர்களோட இசை நுணுக்கங்கள் இருக்கு, பண்பாட்டு ரீதியான பல இலக்கணம் பின்பற்றப்பட்டிருக்கு. இலக்குவன்ற பேரை எதுக்காக கம்பர் அப்படி எழுது? கரெக்டா வந்தீங்க. அதை பத்தி ஐயா அரசேந்திரன் சொல்லுவாரு, தொல்காப்பியத்துல சொன்ன விதியை சரியா கடைபிடிச்சது கம்பன் தான். அதாவது தமிழ் சுவைக்காக, தமிழ் அந்த நயத்திற்காக நீ வட சொற்களை பயன்படுத்து, ஆனா வட எழுத்துக்களை பயன்படுத்தாதன்னு வந்து தொல்காப்பிய விதி இருக்கும். வட சொற்களை கூட வட சொல்ல அப்படியே பயன்படுத்த மாட்டாரு, அதை தமிழ் படுத்தி மொழிபெயர்த்து அதை வந்து தமிழ்ல பயன்படுத்தி இருப்பாரு கம்பர். இந்திர சித்துன்றத வந்து இந்திரனுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து அந்த கம்பராமாயணத்துல எழுதப்பட்டிருக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கு கம்பராமாயணத்துல. அவர் சொல்றது உண்மைதான். இந்த கருத்தெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்.
நல்லெண்ண ஏற்று அல்லன விலக்கி அப்படிங்கிறத வந்து மிக அழகா நயம்பட சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்படி இந்த தீ பரவட்டும் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த திராவிட மாடல் அரசுல தீ பரவட்டும் நம்ம இயல்பா சொல்றேன். ஒரு ஊடகவியலாளர் இருக்காங்க, முதலமைச்சர் வராரு, மைக்க கொண்டு போய் ஐயா தீ பரவட்டும் படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. தீயா எங்க பரவுது, ஐயோ ஃபயர் இன்ஜின் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதானே நிலை. அப்படியா இருக்கிற இல்ல அப்படியான்னு கேக்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் தொடர்பா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு பாத்தீங்களா? அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 வாட்டி துண்டு சீட்டு பார்த்தாரு. அது முக்கியம் கிடையாது. முடிச்சிட்ட பிறகு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பத்திரப்பதிவு துறையில ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விலை ஏறி போயிருச்சு அப்படின்னா. அதாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பட்ஜெட்ல பேச சார். உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? இப்படிதான் இருக்கு அவங்க நிலைமை. இதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போது வேளாண் துறையை பத்தி ஒரு கேள்வி கேட்டோன்னே பக்கத்துல இருந்த MRK பன்னீர்செல்வத்தை சட்டுன்னு அங்க கோர்த்து விட்டு நகர்ந்து நின்றாரு. சொல்லு பதில் சொல்லு. அதனால அதான் கருணாநிதி படிக்க வச்சதை பத்தி நம்ம சொன்னோம். அது விடுங்க, நம்ம எல்லாம் படிக்க வச்சவர் அங்க படிக்க. சரி, ஐயா ரகுபதி படிக்கல. ரகுபதி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யாருமே படிக்கல. அதனாலதான் மனு, அதாவது விசாரணைக்கு ஒத்துழைப்பு தான் மனு நீதி மனு தர்மம்னு சேகர் பாபு பேசுறதா இருக்கட்டும். அதே சேகர் பாபு அவரை வந்து ஸ்டாலினோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு என்னன்னு போட்டாரு, ஸ்டாலினும் சேகர் பாபும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோன்னு பேனர்ல போட்டு இந்த பக்கம் வந்து ராமரும் ஆஞ்சநேயரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டு யாரோட அனுமாருன்னு சொல்ல. இப்போ இது இன்னும் ஒரு படி மேல எல்லாத்துலயுமே சிறப்பா பர்ஃபார்மன்ஸ் காட்டுற நம்ம RS பாரதி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் இந்த ராமர் சிக்கல் வந்தது. குறிப்பா ஆட்சிக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம ரஜினிகாந்த் வந்து பெரியார் வந்து ராமரை செருப்பால் அடிச்சாரு அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து அப்ப அரசியலுக்கு வரா மாதிரி இருக்கும்போது இந்த தேவையில்லாத நாடகங்கள்லாம் நடிச்சு காமிச்சாரு ரஜினிகாந்த். அப்ப வந்து இந்த கேள்வி KN நேரு RS பாரதின்னு நினைக்கிற 2 பேரும் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அப்போ இந்த கேள்வி கேட்கப்படும் போது RS பாரதி சொன்ன ஒரு மிக சிறந்த ஒரு விளக்கம் தெரியும்ல, எங்க தலைவரே ராமசாமி தான். எனக்கு உண்மையிலே இவங்களெல்லாம் என்ன சொல்றது, எனக்கு என்ன வியப்புனா இந்த மாதிரிலாம் RS பாரதி சொன்னது, சேகர் பாபு சொன்னது, இப்போ ரகுபதி சொன்னது, முதலமைச்சர் சொன்னதையும் சேர்த்துக்குங்க. எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இவர் பெரியார படிச்சாரானே முதலமைச்சர்? பெரியார் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, தமிழன் தன்னை இந்து என்று சொல்லிக் கொண்டதால் தான் அவனுடைய கலையை இழந்தான், பண்பாட்டை இழந்தான், தன்மானத்தை இழந்தான், சுயமரியாதையை இழந்தான், கடைசியில் சூத்திரனானான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. இந்துன்னு சொன்னதுனால தான் எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றது மூலமா ஸ்டாலின் என்ன சொல்ல வராரு, ஆமா என் கட்சியில 90 விழுக்காடு சூத்திரர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல வராரு. அப்ப யாருமே நீங்க படிக்கல, பெரியாரையும் படிக்கல, அண்ணாவையும் படிக்கல. தானே? சரி, நாங்க திரும்ப படிச்ச ஒண்ணே என்ன தெரியும், அவங்க அப்பா எழுதினது கூட அவர் படிக்கல. அவர் படிக்கிற ஒண்ணே திருமாவேலன் எழுதி கொடுக்குற துண்டுச்சீட்டு தான். நான் இன்னும் உங்ககிட்ட கேட்கணும். நானும் இந்த டிபேட் வந்ததுல இருந்து பாக்குறேன். கலைஞர் வந்து படிச்சாரு. என்ன படிச்சாரு அவரு? யாரு? கலைஞர் என்ன படிச்சாரு? அவர் என்ன படிச்சாரு? கடைசியில் என்ன எழுதினாரு? ராமானுஜர் நாடகம் எழுதினாரு. இவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா அவர் தான். அதை மறந்துட்டீங்களா? ஆண்கோழி படிச்சது இல்லையா? யூடியூப்ல பேன் பண்ணி போடுவாங்க செக்ஸ் கதையெல்லாம் பேசுனீங்கன்னா. நான் எங்கடா பேசினேன்? அவர் எழுதுனதுனா கூட பேச முடியாது. நான் அந்த கதையெல்லாம் பேசலடா, அவர் எழுதி இருக்கிறாருன்னு. அது அவங்களே பதிவிறக்கம் பண்ணி படிச்சுக்கிட்டாங்க. இப்ப கேள்வி அது இல்ல, படிக்கிறாங்க படிக்கல. ரகுபதி படிச்சாரா, சேகர் பாபு படிச்சாரா, கருணாநிதி எழுதினாரா இல்லையா? எழுதினாரு. அதானே எழுதலன்னு அவதூறு பரப்புறான் இவன் பரப்புற அவதூறு. நான் இல்லைங்க எழுதலன்னு சொல்லல, அதெல்லாம் இங்க பேச முடியாதுன்னு சொல்றேன். நான் எழுதினாரா இல்லையா எழுதினாரு தவிர அந்த கதைக்குள்ள டீப்பா நீ ஏன் தேவையில்லாம. சரி நான் கேளுனேன். இப்ப ரகுபதி அண்ணாவை படிச்சாரா, பெரியார படிச்சாரான்னு கேட்கறோம், சேகர் பாபு படிச்சாரான்னு கேட்கறோம், RS பாரதி படிச்சாரா, ஸ்டாலின் படிச்சாரா, எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சு அப்படியே மிகப்பெரிய அறிவு ஞானியாக திகழ்ந்த ஐயா கலைஞர் கடைசி காலத்துல என்ன செஞ்சுட்டு போனாரு? அப்ப நீங்க இது என்ன போலித்தனம்? ஊருக்கு வேஷம். அதைத்தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னார். பகுத்தறிவை ஊருக்கு வைத்து, பணத்தறிவை தனக்கு வைத்து. கலைஞர் டிவியில அதை போட்டு காசு பார்த்து, விளம்பரம் பார்த்து பாப்பான்னு பேசிட்டு பாப்பாண்டே நல்ல பேர் வாங்குறதுக்கு இது. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இடத்துல ஒரு டிபேட் நம்ம வைக்க போறோம். இப்போ வந்து நான் சொல்றேன், ஆமா திமுக ஆட்சி ராமர் ஆட்சி தான், ராமர் தான் இவங்களுக்கு முன்னோடி அப்படின்றேன். இல்லன்னு நீங்க மறுக்கிறீங்களா? நான் மறுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? சரி, இவங்க போலித்தனத்தை நீங்க வந்து எடுத்து காட்டுறீங்க. நான் சொல்றேன், ஆமா ரகுபதி சொன்னது உண்மைதான். திமுக ஆட்சி என்பது ராமர் ஆட்சி தான், ராமராஜ்யம் தான். எப்படின்னு கேளுங்க. ராமாயணத்துல உத்தரகாண்டம் படிச்சிருக்கீங்களா? உத்தரகாண்டத்தை மட்டும் படிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உசாரா. ஏன் தெரியுமா? சம்பூகன் அப்படிங்கிற ஒரு சூத்திரன் தவம் செய்யறான். ஊரில் ஒரு பார்ப்பன சிறுவன் வந்து இறந்து போயிடறான். உடனே அவங்க அப்பா அந்த சிறுவனை தூக்கிட்டு போய் அரசவையில் ராமர் முன்னாடி போட்டுட்டு, ராமா உன் ஆட்சியிலே இப்படியெல்லாம் நடக்குது, இங்கே பார் ஊருக்கு வெளியில் சம்பூகம் அப்படிங்கிறவன் தலைகீழாக மரத்தில் தொங்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சூத்திரர்கள் தவம் செய்யலாமா? அவங்களுக்கு உரிமை இருக்குதா? அதனால தான் என் பையன் செத்து போயிட்டான். உன் பையன் எதுக்கோ செத்து போனான்டா, அதுக்கு அவனையாண்டா காரணம் காட்டுற. உடனே ராமன் போய் நீ தான் சம்பூகனா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், பட்டுன்னு வாழை எடுத்து தலை வெட்டிடுறாரு. ஸோ இதை அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் எழுதிய ராமராஜ்யம் அப்படிங்கிற புத்தகத்திலேயே இந்த கருத்து இருக்கு. இதை நான் கூட சொல்லலை. இப்போ அதை அப்படியே எங்கே கொண்டு வாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ வந்து 3 வருஷம் ஆகுது.
ஆட்சி அதிகாரத்துக்கு அது 67 வந்து 5 முறை இருந்திருக்கிறீங்க. 57 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுல 30 ஆண்டுகளை கடந்துட்டாங்க. இது வரைக்கும் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு எத்தனை முக்கியமான அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கிறீங்க? அப்ப ஆதி தமிழர்கள் யாரும் தவம் செய்யக்கூடாது என்றால் அது ராமராட்சி, ஆதி தமிழர்கள் யாரும் முக்கியமான அமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது என்றால் அது திமுக ஆட்சி. இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் ரகுபதி சொன்னது உண்மை. சரியா தான் இருக்கு. சரியா இருக்கா? அவர் சொன்ன சரியா தான் பேசியிருக்காரு. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்னும் கூடுதலா என்னன்னா, எனக்கு ரொம்ப இதுல வியப்பா இருக்கிறது ஐயா வீரமணி திராவிட கழகம் முதன்மையா திராவிடர் பொங்கி எழுந்திருப்பாரு. வீரமணி எதிர்க்கல. இவ்வளவு பேச்சு பேசுற சுபவீர பாண்டியன் வாயவே திறக்கல. இன்னும் எவ்வளவோ பேர் இயக்கங்கள், நாங்க அதை வச்சிருக்கோம் இதை வச்சிருக்கோம், இந்த இயக்கம் அந்த இயக்கம், திராவிடத்தின் 32 இயக்கங்கள், திருமாவளவன் உட்பட எங்க சீசன் போராளி ஒருத்தர் இருப்பாரு, மே 17 திருமுருகன் காந்தி. வேங்கைக்கு ஒரு தரம் இருக்கு இல்லன்னா சிலர்லாம் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா முக்கியமான போராளிகள் இல்ல. இதுக்கு போராட்டம் நடத்தினா அந்த 32 இயக்கத்தை நம்ம மதிக்கலாம். நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு இதுலயே தெரியும். இதுல என்னன்னா, நம்ம இவங்களுக்கு ராமரை பத்தி என்ன நினைவூட்ட வேண்டியிருக்குன்னா, 1971 அதாவது பெரியார் இறக்கிறதுக்கு சில ஆண்டுகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்து பெரியார் இறக்கிறதுக்குள்ள அந்த காலகட்டம் தான் ராமர் எதிர்ப்புல திராவிட கழகம் மிக தீவிரமா உச்சத்தையே தொட்டுச்சு. ஆமா, அப்ப வந்து 71ல சேலம் மாநாட்டுல பெரியார் வந்து செருப்பால் அடிச்சார். இதுதான் ரஜினிகாந்த் கூட ஒரு 3 ஆண்டு பெரியார் வந்து ராமர் சிலையை செருப்பால் அடிச்சார், படத்தை அடிச்சார் அப்படின்னு அதை சொன்னது. கடைசியில நாங்க செருப்பால் அடிக்கல, எங்க மேல எரியப்பட்ட செருப்பு எரியப்பட்டது பெரியார் மேல படாம பின்னாடி இருந்த வாகனத்துல பட்டு அதை அங்கிருந்து தொண்டர் ஒருத்தர் எடுத்து எங்க தலைவரை அடிக்க வைங்க அப்படின்ட்டு அவங்க தலைவரான ராமரை அடிச்சாரு. அந்த செருப்பு எரிஞ்சவரே லக்ஷ்மணன் தான், அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காரு அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, இது ஒரு நிகழ்வு. அது எதுக்காக நடத்தப்பட்டது? ராமரை எதிர்த்தே ஒரு பேரணி பெரியார் தலைமையில திமுகவின் ஆட்சியில, ஐயா கருணாநிதி ஆட்சியில நடந்தது. அதுக்கு பிறகு நீங்க பெரியார் இறந்துட்டார். பெரியார் இறந்து ஒரு ஆண்டு வரைக்கும் தான் அந்த ராமர் எதிர்ப்பு மிக பெரிய அளவில் இங்க நடந்தது. 74ல் பெரியார் இறந்து ஒரு ஆண்டு கூட ஆகாதப்போ அம்மையார் இந்திரா காந்தி வந்து ராமலீலால கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது வீரமணியும் அம்மையார் மணியம்மை இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு மடல் எழுதுறாங்க இந்திரா காந்திக்கு. நீங்க கலந்துக்க கூடாது, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மை கடைபிடிக்கிற நாடு, நீங்க கலந்துக்கும் போது அது ஒரு நேரடியான மதச்சார்பின்மையை எதிர்த்த ஒரு செயல்பாடா போயிடும். அது இல்லாம திராவிட முகமான ராவணனை எதிர்த்து நீங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து மடல் எழுத, அன்னைக்கு அரசியல் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த மடலை மதிச்சு இந்திரா காந்தி வேற ஒரு பதில் எழுதுறாங்க. பதில் எழுதி, இல்ல இது வந்து உலகத்திலேயே இருக்கிற பல கதைகள்ல மிக மிக சிறப்பான ஒரு கதை, இதை வந்து நம்ம போற்றணும், கொண்டாடணும், இதனால ஒன்றும் இங்க இருக்கிற இந்த மதச்சார்பின்மை எந்த வகையிலும் கெட்டு போயிடாது, யாரையும் புண்படுத்துறதுக்குலாம் செய்யலை, இங்க இருந்த ஒரு நிகழ்வு, அதை தொடர்ச்சி தான் அது, அதுல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு அதே மாதிரி இவங்க வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நாங்க ராவண லீலா நடத்துவோம், ராமரோட படத்தை எரிப்போம் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நீங்க எந்த மாதிரி செயல்பாடுகள்லையும் இறங்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு மடல் எழுதுறாங்க, பதில் மடல். இவங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, பெரியாரோட ஒரு ஆண்டு அந்த நினைவு நாள் வரும்போது அறிவிக்கிறாங்க, நாங்க ராவண லீலா நடத்த போறோம். அந்த 24, 25 டிசம்பர் மாதம் அப்போ வந்து அவங்க அதை நடத்தியும் காட்டுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, 3 சிறிய உருவங்கள், ராமர், லக்ஷ்மணர், சீதா, இவங்க 3 பேருக்கும் உருவங்களை, சின்ன உருவங்களை செஞ்சு வச்சிடறாங்க. இவங்க நடத்த போறாங்கன்ற செய்தி வெளியான உடனே காவல்துறை வந்து அந்த 3 உருவங்களையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. காவல்துறை? தமிழ்நாட்டு காவல்துறை, ஐயா கருணாநிதியின் காவல். சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இவங்க பெரிய உருவங்களை செஞ்சு உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, சின்ன உருவங்களை மட்டும் வெளியே வச்சு இவங்க இது நடக்கும்னு தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு மாலையில அந்த பெரிய உருவங்களை கொண்டு வந்து வச்சு, அதுல ஒரு செய்தி நான் படிச்சதுல சொல்றேன், ராமருக்கு 16 அடியோ 17 அடின்னு நினைக்கிறேன் ஒரு உருவ சிலை, 18 அடின்னு நினைக்கிறேன், லட்சுமணனுக்கு 17, சீதாக்கு 16. அது என்ன, இது வந்து சரியான உயரத்தை காட்டுற இதெல்லாம் கிடையாது, நீங்க ஒரு உருவத்தை வச்சு எரிக்கணும், அதுக்காக செய்யறது. அதுல கூட எதுக்கு தம்பிக்கு ஒரு அடி குறைவா, அந்த தம்பியை விட இன்னும் ஒரு அடி குறைவா தான் உங்க ஒரு பெண்ணுக்கு கொடுப்பீங்க. உங்க இதெல்லாம் திராவிட சனாதனம் புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளீடா சில கருத்துக்களை சொல்லிட்டு போறேன். இதை செஞ்சு அதை வச்சு அதை எரிச்சு இந்த நிகழ்வை நடத்தி ஒரு 12 பேர் கைது செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு அவர்கள் பிணையில் விடப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த வழக்கம் வந்து முடிச்சு வைக்கப்படுது. இப்போ இதெல்லாம் நடந்ததும் திமுக ஆட்சியில தான். அன்னைக்கு ஐயா பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகம் ராமர் எதிர்ப்பை முன்னெடுத்துச்சு. அதை வந்து மறைமுகமாக கருணாநிதி இந்த சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார், அனுமதித்தார். நடக்கட்டும் தான் இந்த கருத்துக்கள், அதாவது முன்கூட்டியே காவல்துறையை வச்சு இப்படி செய்வோன்றதுனால தான் அவங்களும் சின்ன உருவம் பெரிய உருவம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் இங்கே நடத்தப்பட்டதுன்னு பல பேர் சொல்ல கேட்டிருக்கோம். இதுக்கான செய்திகள், தரவுகள் இருக்கு எல்லாமே. இப்படி ராமர் எதிர்ப்பை இவ்வளவு தீவிரமா நாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கோம். திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு அந்த திராவிட இயக்கத்தின் முகமாக சொல்லப்படும் திமுகவின் மூத்த அமைச்சர் ஒருத்தர் திராவிட மாடலின் முன்னோடி ராமர்னு பேசுறாரு. கேவலமா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுதான் உண்மை.
இதுதான் திராவிடம். ஆமா, அதான் திராவிடம். இதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு. அறியாத தமிழன் வாயில மண்ணு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாந்துகிட்டே இருக்க போறீங்கன்னு தெரியல. சரிண்ணே, முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். வணக்கம்.